அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்போகக்கூடிய 2வது வகுப்பு. போன கிளாஸில் உங்களுக்கு இதாக அழகு 1ல் 2 பார்ட் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 எழுத்து, பார்ட் 2 சொல். அது மாதிரி இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தலைப்பே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக. சரிங்களா? இப்போ இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளில் பார்த்தீங்கன்னா விதிகள் ஒன்று தான். சரிங்களா? பிரிக்கிறப்போ என்ன ரூல்ஸோ அதுதான் சேர்த்து எழுதுக ரூல்ஸு. குறிப்பாக உங்களுக்கு நிறைய விதிகள் நன்னூலில் இருக்குது. இந்த 3 விதி ஞாபகம் வச்சுக்கணும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உடல் அப்படின்னா மெய்யெழுத்து. சரிங்களா? அப்போ இந்த நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இப்போ நம்முடைய உடல் இருக்குது. இந்த உடலை இயங்க வைத்தியது அந்த ஆன்மா. சரிங்களா? இந்த ஆன்மா இல்லைன்னா இந்த உடலுக்கு வேல்யூ கிடையாது, இந்த உடல் இயங்காது. சரிங்களா? அப்போது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னா எப்படி நான் சொல்கிறது தான், ஒரு தாய் குழந்தையை பார்த்தாலோ குழந்தை தாயை பார்த்தாலோ எப்படி அந்த கனெக்ஷன் இருக்கோ அந்த கனெக்ஷன் தான். சரிங்களா? அப்போது எப்படி நம்மளுடைய உடல் ஆன்மா இல்லாமல் இயங்காதோ, சரிங்களா, அதுபோலத்தான் இங்கே இருக்கக்கூடிய மெய்யெழுத்து. நம்ம மெய்யெழுத்து படிக்கிறோம், 18 படிக்கிறோம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் படிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், சார் இது மெய்யெழுத்து தெரியுமா சார்? மெய்யெழுத்து அடிப்படையில் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஏன்னா இதில் தான் இணை எழுத்து இருக்குது. மயங்கொலிகள் படிப்பீங்க, இந்த தலைப்பில் வருது. மயங்கொலிகள் படிப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. அப்போது நீ கேட்கலாம், சார் இந்த ரூல்ஸ் மட்டும் படித்தா போதுமா? இதில் ஒரு 10 ரூல்ஸ் இருக்குது. இந்த 10 ரூல்ஸுடைய ஆக்டிவேஷன் எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேள்வி வந்தாலுமே நீங்கள் அதை டச் பண்ணுற அளவு உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்துடும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ மண் ப்ளஸ் அழகுன்னு சொல்கிறேன். மண் ப்ளஸ் அழகு திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் போகும். சரிங்களா? மண் ப்ளஸ் அழகு புள்ளி வச்சது தான் மெய் எழுத்து. அந்த மெய்க்கு பேர் தான் உடல். அப்போ இந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அப்போ என்ன வரும்? நான் வந்துடும், இந்த ழா வந்துடும், கூ வந்துடும். அப்போ எப்படி சார் இன்னொரு இந்த இன்னு வருது அப்படின்னா, ஒரு குறில் பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து இருந்தால் அது டபுளிங் ஆகும். இது ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது முதல்ல குறில்ல என்ன, மெய்யெழுத்து 12 இருக்கு. மெய்யெழுத்து 12 தெரியும் இல்லையா? அதில் ஆ, இ, உ, ஏ, ஓ 5 தான் குறில். 18 × 5, சரிங்களா, 90 வரும். அதுதான் குறில், குறுகி ஒலிக்கணும். அதுதான் கா, கி, கு, கே, கோ அந்த வரிசை. ரிமைனிங் எல்லாமே நெடில். சரிங்களா? ஒரு உயிர் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யம் ஆகுது. அந்த சேரக்கூடிய உயிர் குறிலா இருந்தால் குறுகி ஒலிக்கணும், நெடிலா இருந்தால் நீண்டு ஒலிக்கணும். சரிங்களா? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யுக்கு 1/2 மாத்திரை. சரிங்களா? அப்போ இதுதான் இயல்பான அளவு, இயல்பான மாத்திரை. இந்த அளவு குறுகினால் குறுக்கம், நீண்டால் அளபடை. அது உயிரா இருந்தால் உயிரளபடை, ஒற்றா இருந்தால் ஒற்றளபடை. சரிங்களா? அப்போ மண் ப்ளஸ் அழகு மண் அழகு. இப்போ இதில் என்ன வருதுன்னா இந்த 2 ரூல்ஸ் இருக்குது இதில். சரிங்களா? என்னன்னா குறில் தனிக்குறில் பக்கத்தில் ஒற்று வந்தால் அது ரெட்டிக்கும் ஒரு ரூல் இருக்கு. அடுத்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு இருக்கு. இது மண் ப்ளஸ் அழகு மண் அழகு, இதிலே 2 ரூல்ஸ் இருக்கு. அடுத்து என்னது? உயிர் வரின் உக்குரல். இந்த உக்குரல் அப்படின்னா அந்த குறுகிய உகரம், குறுகிய உ. அதாவது உங்களுக்கு என்ன நான் எளிமையாக சொல்ல பாருங்களேன். ஊ தனியாக ஒலிக்கிறப்ப முழுசா ஒலிக்குதா? இந்த ஊ மெல்லிடை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இடையினம் இருக்கு இல்லையா, இ, இர், இல், இவ், இழ், இதோட கனெக்ட் பண்ணி சேர்த்து ஒலிங்கள முழுசா ஒலிக்கும்.
மண்ணு பொண்ணு கடைசியில் தான் ஒலிக்கும். வரவு செலவு, அது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஊ வந்து ஒரு மாத்திரை குறில் முழுசா ஒலிச்சால் அது பேரு முழுமையான உகரம், அதான் முற்றியல் உகரம் சொல்றோம். குறுகி ஒலித்தால் முற்றியல் உகரம் சொல்றோம். அது எதோட குறுகி ஒலிக்கும் அப்படின்னா வல்லினம் இருக்கு இல்லையா, இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு, இதோடு சேர்ந்தா மட்டும்தான் குறுகி ஒலிக்கும். மற்ற ரெண்டு இனம் இருக்கு இல்லையா, மெல்லினம் இடையினம், முழுசா ஒலிக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இலக்கணத்தை நீங்க ஓரளவு வந்து சினிமா பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வினாக்கள் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு கடினமாக கேட்டாலுமே நீங்க அதை நீங்க ரீச் பண்ணலாம். இந்த அடிப்படை இலக்கணம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் அது பிளாங்கா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, குரங்கு சொல்றேன், குரங்கு பிளஸ் அழகுன்ற நான் எடுத்துக்காட்டுக்கு எழுதுறேன். இப்போ பாருங்க, உயிர் வரின் இந்த கூறுக்கு இல்லையா, இக்கு பிளஸ் ஊ தானே, அந்த இக்கோட இந்த இக்கு இச்சு இட்டு, அப்போ கடைசியில் என்ன எழுத்துக்கணும், கு சு டு தூப்புரு இருக்கணும். சரிங்களா? அப்பதான் உயிர் வர்றப்ப இந்த உகரம் குறுகி ஒலிக்கும். புரியுதா? அப்படின்னா உயிர் வரின் இந்த உக்குரல் குறுகிய உகரம், உக்குரல் அப்படின்னா குறுகிய உகரம் அர்த்தம். அது அந்த மையை விட்டு ஓடி போயிடும். அப்ப கு என்ன வரும், கு ர இங் இக் பிளஸ் ஆ ர கு வரும். அப்ப இந்த ரூல் கனெக்ட் ஆகும், உடல் மேல். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுங்களா? அது போலதான் அடுத்த நாள் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன உங்களுக்கு பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி, பண்பு பெயர் என்ன அப்படின்னா, அதை சொல்ல பிரிச்சிங்கன்னா அதில் 3 ரூல்ஸ் ஏதாவது ஒன்று வரும். ஒரு வார்த்தை இப்போ வெண்ணிலவு பிரிக்கிறீங்க, அது என்ன வருது, வெண்மை பிளஸ் நிலவு. சரிங்களா? இப்போ செந்தாமரை மை வரும். சரிங்களா? இப்போ புளிச்சோறு, புளிப்பு ஆகிய சோறு. அப்போ ஒரு சொல்ல பிரிக்கிறப்ப மை ஆகிய ஆன இந்த 3 சொல் ஏதோ ஒன்று இருந்தா அதுதான் பண்பு பெயர். அந்த பண்பு பெயர்ல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா கேட்டிருந்தாங்க, இப்ப கேட்கறது இல்லை. அப்ப அதுலதான் அந்த சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் தான் என்ன அப்படின்னா, ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதை நீடல், அடியகரம். அதாவது ரிவிஷனுக்காக கொடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? இனி நம்ம அதை பார்க்க போறது இல்லை. அதாவது கடைசி எழுத்து போயிடுச்சுன்னா அது பேரு ஈறு போதல். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து ஒரு சென்டர்ல ஒரு எழுத்து இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து பெரியன் பிரிக்கிறோம், பெரியன் பிரிக்கிறோம். சரிங்களா? இல்ல கரியன் பிரிக்கிறோம். எப்படி பிரிப்பீங்க? கருமை, கருமை தான் பிரிப்பீங்க. கருமை பிளஸ் அந்தன் பிரிப்பீங்க. இது டவுட் இருக்கா? டவுட் இல்லப்பா. ஈறு போதல், இந்த இடையில இருக்கிற உகரம் ஈயா மாறும். இப்ப என்ன வரும்னா க ரி பிளஸ் அன் வரும். எந்திரிச்சா? கவனிக்கிறீங்களாப்பா? இது லாஸ்ட் கிளாஸ் நடத்துறது, உங்களுக்காக ரிவிஷன் பண்றேன். ஈர் போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இடையில இருக்கிற உகரம் ஊ ஈயா மாறுது இல்லையா, அது ரு இரியா மாறிடுச்சு. இங்கதான் நம்ம ஞாபகம் வரணும், உடம்படு மெய், உடம்படு மெய். என்ன சொன்னேன் அப்படின்னா, நிலைமொழியில இ இ ஐ வந்தா, வருமொழியில எதி வவுல்ஸ் வந்தா யா வரும். கிளி, கிளி பிளஸ் அழகு, கிளி அழகு. லீ வருதா? கடைசி லீ வருது இல்லம்மா. தீ, தீ பிளஸ் எரிந்தது, தீ எரிந்தது. பனை பிளஸ் ஓலை, பனை ஓலை. யா வருதாப்பா? இந்த 3 எழுத்து வராம பிற உயிரெழுத்து வந்தது இல்லையா? இப்ப நில பிளஸ் அழகு, நிலவழகு. நிலா பிளஸ் அழகு, அதே நிலவழகு தான். புரியுச்சா உங்களுக்கு? அப்போ 3 எழுத்து வந்தா யா வரும், பிற எழுத்து வந்தா வா வரும். தேக்கு மட்டும் பாருங்க, ஏ வருது இல்லையா? ஏ, அதான் பாருங்க, தே பிளஸ் ஆரம், தேவாரம் வருதுங்களா? வா வருதா? தே பிளஸ் இலை, யா வருதா? சரிங்களா? இதுல இந்த ஏக்கு ஓக்கு மட்டும் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு.
டெப்த்தை தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஆனால் இப்போ இதுக்கான ரூல், இதுக்கான பேர் உடம்படுமை. என்ன உடம்படுமை அப்படின்னா, நிலைமொழி ஈட்டுலையும் உயிரெழுத்து, வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்து, ரெண்டு உயிர்கள் சேர்ந்து ஒரு மெய்யை உருவாக்க, லைக் பேரண்ட்ஸ். சரிங்களா? அப்பா அம்மா சேர்ந்ததா சில்ட்ரன்ஸ், அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதான் அப்போங்க நிலைமொழியில் ஈ இருக்கா, நிலைமொழி ஈட்டுல ஈ இருக்கா? சரிங்களா? அப்போ என்ன வரும்? ஈ வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு. ஆக மொத்த நீங்கள் கிளாஸ் வரீங்க இல்லையா, முதல்ல வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எக்ஸாமில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டீச்சர் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்களே ஸ்டூடெண்ட், நீங்கள் டீச்சராக நீங்கள் மாறணும். உட்காந்து நீ படிக்கிறப்ப உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு, சார் என்ன நடத்தினாரு, ஏன் சார் மூணு வாரமாக பேசிக்காக நடத்திட்டு இருக்காரு, அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னா, கொஞ்சமாச்சும் பேசிக் தெரிஞ்சாதான் அடுத்த நாள் போக முடியும். சரிங்களா? அப்போ ஈறுப்போதல் தெரிஞ்சிச்சுங்களா? ஈறு போதல், இடை உகரம், ஈ ஆதல், ஆதி நீடல், ஒண்ணுமே இல்லை. கடைசியில் இருக்கிற குரில், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற குரிலுக்கு இல்லையா, ஆதினா முதல் எழுத்து, ஆதினா முதல் எழுத்து. நம்ம வந்து இப்போ படிக்கிறோம். அதாவது மூதூர், மூதூர் இருக்குது இல்லையா, எப்படி பிரிப்பீங்க? முதுமை பிளஸ் ஊர் பிரிப்பீங்க. ஈறு போயிடுச்சுங்களா? சரிங்களா? இந்த உயிர்வரின் முக்குரல் மெய் விட்டு ஓடு போயிடும். அப்போ மூ இத் பிளஸ் ஊருங்களா, இந்த மூருக்கு இல்லையா, ஆதி, ஆதி என்னாகும்? நீடல், குடில் நெடிலா மாறும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு. அதை மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? உங்களுக்கு தெரிஞ்சிடும். தன்னொற்று இரட்டல், ஒண்ணுமே இல்லை, ஒரு குரில் பக்கத்துல புள்ளி வச்சு எழுதினா டபுளிங் ஆகும். இனமிகள், இனமிகள் அப்படின்னா, அதாவது கவனிங்க, நீங்க படிச்சிருப்பீங்க இனமிகள் என்னன்ட்டு. அதாவது கா ங ச ஞ ட ந த ந ப ம ர ந. பாருங்க, கசட அப்புறம் வருதா, ngஞன நம்ம வருதா, புள்ளி வச்சுங்க. தங்கம், மஞ்சுளா, மண்டபம், பந்து, பம்பரம், தென்றல். புரியுதா உங்களுக்கு? இந்த எழுத்து வந்தா இதுதான் வரணும். அதான் இனமிகள். இதுவும் இனமிகள் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்க பாருங்க, செழு பிளஸ் தமிழ் சேர்த்து எழுதுங்க. இந்த தாக்கு ஃப்ரெண்டு எது? தாக்கு ஃப்ரெண்டு இந்து, அது செழுந்தமிழ் வரும். பூப்ள சோலை சா வருதுல்ல, சாக்கு ஃப்ரெண்டு எது? இஞ்சி, அதான். சரிங்களா? அந்த ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்களா? அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ரொம்ப பேசிக்கு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். பண்பு பெயர் புணர்ச்சியில ஒரு 8 விதிகள் இருக்கு. அதுதான் ஈறு போதல். இந்த விதிகள் பண்பு பெயர்ல மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், வேற எதில் அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் ஈறு போதல், இடையுகரம், ஈயாதல், ஆதியினில் அடியகர ஐயாதல், தன்னொற்று இரட்டல். இந்த விதிகள் எல்லாம் கரெக்ட் ஆகல அப்படின்னா நம்மளா ஒரு விதியை சேர்க்கிறோம். இணையவும், எது இணையவும் அப்படின்னா, இப்போ ஈறு போயிடுச்சு, ஈறு போதல், ஊ ஈயா மாறிடுச்சு, டபுளிங் ஆயிடுச்சு, ஆதி ஈடல், இதெல்லாம் எதுவுமே அப்ளிகபிள் ஆகல அப்படின்னா சொல் சேரணும் இல்லையா? அதுக்கு நம்மளா வற்புறுத்தி ஒரு ரூலை என்ன பண்றோம், இந்த ஈரெண்டில் பண்ணுவாங்க இல்லையா, ஆடிட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, சில விஷயம் ஏதாவது ஒரு 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 1 lakh இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கு கணக்கு, கடைசி என்ன பண்ண ஒரு 1 lakh இருக்கும், அது ஏதோ கணக்கில் எழுதுவாங்களா இல்லையா? அது மாதிரிதான். அதை வந்து வழு அமைதி மாதிரி. வழுனா குற்றம், சிலபஸ்ல உண்டு உங்களுக்கு. வழுனா குற்றம், வழானா பர்ஃபெக்ட், இலக்கணப்படி இருக்கிறது. வழு அமைதி அப்படின்னா இலக்கணப்படி தவறு, நம்ம லைஃப் ஸ்டைல் பிரகாரம் கரெக்ட். சரிங்களா? சிலபஸ்ல உங்களுக்கு உண்டு. அது மாதிரிதான் இணையவும், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வல்லின மிகுமிடம் மிகாமிடம். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. 1 year தான் நடந்திருக்கு எக்ஸாமு. ஒரு எக்ஸாம் வந்தது இல்லையா, குரூப் 4 வந்தது இல்லையா, அதை எடுத்து பாருங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரூல்ஸ் பாத்தீங்கன்னா,
எது வல்லினம் அப்படின்னா கசட தப்பற தான் வல்லினம். ஆனா சொல்லுக்கு முதல்ல டாரா வராது இல்லையா, டாரா வராது இல்லையா. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் கா ச ட ட ப ர இதுல ராவும் டாவும் இந்த லிஸ்ட்லயே கிடையாது, லிஸ்ட்லயே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இதை வந்து உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை நடத்துறோம் அப்படின்னா இப்பதான் பேசிக், இப்பதான் நம்ம எட்டி பார்த்து கணக்கு எட்டி பார்த்துக்கிறோம். சிலபஸ்ல வந்து எத்தனை யூனிட் சிலபஸ், எத்தனை யூனிட் இருக்கு தமிழ்ல, எத்தனை யூனிட் தெரியுமா? எத்தனை யூனிட் தமிழ்ல சிலபஸ் பிரிண்ட் எடுக்க முதல்ல எத்தனை யூனிட் இருக்கு? 7 யூனிட் இருக்கு. அதில் 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ரீடிங், கலைச்சொல், திஸ் 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 இஸ் படிச்சிருவீங்க, கலைச்சொல் படிச்சிருவீங்க, தமிழ் சொல் வடமொழி சொல் அதெல்லாம் படிச்சிருவீங்க. ஆனால் இருக்கிற பெரும்பாலும் ஒரு 4 யூனிட் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 70 மார்க் கிட்ட வருது. எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுதான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? அதில் ஒரு ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம். அப்போ தெரிஞ்சிருச்சு வல்லினம் 6, அந்த டாரா லிஸ்ட்லேயே இல்லை, காசா தப்பா. முதல்ல புணர்ச்சின்னு என்ன? நிலைமொழி வருமொழி சேருவதுதான் புணர்ச்சி. நிலைமொழி ஈறுனா கடைசி எழுத்துன்னு அர்த்தம், வருமொழி முதல்னா சக்சடிங்கில் முதல் எழுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? அது புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் எழுதுறேன் 8 + தொகை, நிலைமொழி வருமொழி, நிலைமொழி ஈறு வருமொழி முதல். அப்போ வருமொழி முதல்ல க ச த ப வரணும். அது வந்தா அந்த எழுத்து வரும். இது வல்லினம் மிகுமிடம். என்ன எழுத்து வருதோ அதுதான் வரும். சில இடங்கள்ல இக்கு வராம இத்து வராம நான் சொன்ன பார்த்தீங்களா, செழுந்தமிழ் இணை எழுத்து கூட வரலாம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது தெரியணும் அப்படின்னா பேசிக் தெரியணும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வல்லினம் மிகுமிடத்துக்கு மிகாமிடத்து 30 ரூல்ஸ் இருக்கு. ஆனால் 30 ரூல்ஸ் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா. ஆனால் அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? பேசிக் வந்து உங்களுக்கு தெரியணும். என்ன பேசிக்னா சுட்டெழுத்துனா என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் அ இ உ, இதுதான் சுட்டெழுத்து. புரிஞ்சுக்கலாமா? ஆங்கிலத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ், தட் பாய், திஸ் பாய் வருதா இல்லையா, அவன் இவன். ஆ வந்து தூரம், அது பேரு சேமை, சேமைனா தூரம். ஈ வந்து பக்கம் அண்மை. ஊ வழக்கம் கிடையாது, அது மிடில். சுட்டெழுத்துனா சுட்டி காட்ட உதவுவது சுட்டெழுத்து. எத்தனை சுட்டெழுத்து? 3. அந்த எழுத்து பாருங்க. இப்ப பாருங்க, அவன், இவன், உவன். ஒரு சொல்லுக்குள்ளவே ஆ இ ஊ வருது இல்ல, இது பேர் தான் அகச்சுட்டு. இது பேர் தான் அகச்சு. புரிஞ்சிச்சாப்பா? இது நடத்தினதான் ரிவிஷன் பண்றேன் உங்களுக்காக. சில புதுசா வந்திருக்கீங்க, இது புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு சொல்லுக்கு அவுட்டர்ல இருக்கும் இந்த ஆ இ ஊ. ஆ பிளஸ் பையன், அப்ப இ பிளஸ் பையன், இப்பையன். இப்ப பையன் சொல்லுக்கு அவுட்டர் தானே ஆ இ ஊ இருக்கு. அந்த ஆ இ ஊ டெலீட் பண்ணிட்டனாலுமே அந்த பையன்ற சொல் பொருள் தருதா, அதான் புறச்சுட்டு. நான் எப்பயும் சொல்றதுதான், ஒரே மாவு டிஃபரெண்ட் தோசை. சரிங்களா? சொல்லுக்குள்ள இருந்தா அகம், சொல்லுக்கு வெளியில இருந்தா புறம். இதே வினாவுக்கு அப்படிதான். என்ன 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 எழுதுறீங்க, என்ன சொல்லுக்குள்ளே ஏ இருக்கா, அப்ப இது வந்து அகவினா. என்ன வினா? ஆனா அவனா, அவனா அப்படின்னா அவன் பிளஸ் ஆ வருதா. இப்ப நீக்கிட்டாலுமே அவன் பொருள் தருது இல்லையா. இந்த புறவீனா. புரியுதா உங்களுக்கு? சுட்டெழுத்து 3, வினாய் எழுத்து 5. அதுல சொல்லுக்கு முதல்ல ஏ யா வரும், வினாய் எழுத்து. என்ன, யார். சொல்லுக்கு இறுதியில ஆ ஓ, அவளா அவளோ. சொல்ல பிரிக்கணும், அவள் பிளஸ் ஆ, அவள் பிளஸ் ஓ. புரியுதாப்பா? ஏ வந்து சொல்லுக்கு முதல்ல வரும், ஏன், ஒய், ஏன் சொல்லுக்கு முதல்ல வரும். அவனே செய்தான், அவனே சொல்லுக்கு இறுதியாகவும் வரும். புரியுதா உங்களுக்கு? இது இருக்கட்டும். அப்போ பசுல என்ன? ஆ இ ஊ சுட்டெழுத்து. சரிங்களா? ஏ வந்து வினை எழுத்து. அப்படியே காலப்போக்கில் அது அப்படியே இருக்காது. ஆ வந்து அந்த, ஈ வந்து இந்த மொழி மாற்றம் வரும். அது பேர் தான்
சுட்டு திரிபு, ஒரு எழுத்து திரியுது இல்லையா, ஆ அந்த இ இந்த மாறுது இல்லையா, அது சுட்டு திரிபு. ஏ மாறுது இல்ல, அது வினா திரிபு. புரிஞ்சுங்களா? நீங்க முதல்ல நம்ம பயன்படுத்த சொற்களுடைய அந்த மீனிங் தெரியணும். சுட்டு எழுத்துனா ஆ இ உ, சுட்டு திரிபுனா அந்த இந்த, வினா எழுத்துனா ஏ, வினா திரிபுனா எந்த, அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரூல்ஸ் ஸ்லைட்ல இருக்கு. அடுத்து இப்போ ஒரு பாட்டு வருது, ஒரு படமே வந்திருக்குது, தேவதையை கண்டேன். சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, தேவதையை கண்டேன். இங்க ஆக்சுவலா தேவதை பிளஸ் ஐ வருது இல்லையா, தேவதை ஐ வருதுங்களா. அடுத்து பாருங்க, எனக்கு எனக்கு காதலி, இந்த கூ வருது இல்லையா, கூ வருது இல்லப்பா. இது என்னன்னா நான் நடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு, இதுக்கு பேரு தான் வேற்றுமை உருவுகள். வேற்றுமை நடிச்சிருக்கிறேன். விஜய் அஜித் அடித்தான், அந்த விஜய் அஜித் அடித்தான் அதுல பாத்தீங்கன்னா சொல்லு பொருள் வந்து உங்களுக்கு புரியாது. அந்த விஜய்க்கோ அஜித்துக்கோ நீங்க இந்த ஐ ஆல் கு இந்த உருவுகளை சேர்த்தா மட்டும்தான் அது பொருள் தரும். அப்ப நவுன் அப்படின்னா உருவுகளை அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ அதான் வேற்றுமை 8, அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை உருவு கிடையாது. ஐ 2ஆம் வேற்றுமை, ஆல் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை. புரிஞ்சாப்பா? அப்போ ஒரு தொடர்ல எங்க வந்து ஐ கு வெளிப்படையா வருதோ, ஐ வருதா, தேவதையை கண்டேன், அந்த வல்லினம் போட்டுடணும். அந்த மெய்யெழுத்து பேரு ஒற்று, ஒற்று போட்டுடணும். எனக்கு காதலி, ஒற்று போட்டுடணும். இது ரூல்ஸ் வருது. அப்போ 2ஆம் உருபு ஐ, 4ஆம் உருபு கு வெளிப்படை வந்தா ஒற்று போட்டுடணும். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணு பெயர் நம்ம சொல்றோம் இல்லையா, 1 2 3 ஸ்லைட்ல கொடுத்துருக்கிறேன், நான் கொஞ்சம் முதல்ல ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 அந்த எண்ணு பெயர் வருது இல்லையா. இப்போ 1 பிளஸ் புத்தகம் என்ன பண்றோம், ஒரு புத்தகம் போடுறோம் இல்லையா, அது 1 புத்தகம் ஒரு புத்தகமோ இப்போ போடக்கூடாது. நம்பரிங்ல 8 10 ஞாபகம் வச்சுங்க. 8 10, 8 பிளஸ் தொகை 8 தொகை, 10 பிளஸ் பாட்டு. அப்ப நம்பரிங்ல 8 10 வந்ததுன்னா ஒற்று போடணும், வேற எந்த நம்பர் வந்தாலுமே போடக்கூடாது. சரிங்களா? அதே போல கிழக்கு பிளஸ் கடற்கரை, கிழக்கு பிளஸ் கடற்கரை, கிழக்கு கடற்கரை. திசை பெயர் வந்தா ஒற்று போட்டுடணும், திசை பெயர் வந்தா ஒற்று போட்டுடணும். சரிங்களா? அதுபோல வந்து சில விஷயங்கள் பேசிக் இருக்குது. சரி சார், போடுறதுக்கு ஓகே. அதே போல வந்து எங்க போடக்கூடாதுன்னு வச்சுங்களேன், பெயரெச்சம், பெயரெச்சத்துல ஒற்று போடக்கூடாது. சரிங்களா? என்னன்னா முதல்ல எச்சம்னா என்ன, ஒரு வினை முடியாமங்கிறது எச்சம். சரிங்களா? வந்தான முடிஞ்சு போச்சு, வந்தேன்னா எச்சம். சென்றான் முடிஞ்சு போச்சு, வினை முற்று, சென்ற, அதான் எச்சம். அந்த எச்சத்துக்கு பக்கத்தில் பெயர் வந்தா பெயரெச்சம், பெயர் வர வாய்ப்பு இருந்தால் பெயரெச்சம், வினை வர வாய்ப்பு இருந்தால் வினை எச்சம். சொல்லுவாங்க ஷார்ட்கட்டு, ஆ வந்தா பெயரெச்சம், ஊ வந்தா வினை எச்சம். நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அங்க ஒற்று வரக்கூடாது, ஒற்று வரக்கூடாது. அப்போ பெயரெச்சம் ஒற்று வரக்கூடாது. சரிங்களா? ஆனா அந்த ஈறு கெடும் பார்த்தீங்களா, நான் சொன்ன உங்களுக்கு, வேலை இல்லாத பட்டதாரி, வேலை உள்ள பட்டதாரினா உடன்பாடு. லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் உங்களுக்கு, வேலை உள்ள பட்டதாரினா ஞாபகம் வருது உங்களுக்கு. முதல்ல பெயரெச்சம் என்ன அப்படின்னா பாருங்க, படித்த படித்த பள்ளி, படித்த பள்ளி, இது ஒரு எச்சம், பக்கத்தில் பெயர் வருதா, இப்ப பெயரெச்சம். படித்த பள்ளினா அது நெகட்டிவா பாசிட்டிவா, படித்த பள்ளி பாசிட்டிவ் தானே, தமிழ்ல உடன்பாடு. அப்ப இது நெகட்டிவ் என்ன, எதிர்மறை என்ன, படிக்காத பள்ளி. அந்த படிக்காதல தா கெட்டு போகுது இல்லையா, படிக்காத பள்ளி நெகட்டிவ் தானே, இது பெயரெச்சம்னா இதுவும் பெயரெச்சம், இதுவும் பெயரெச்சம், இது உடன்பாட்டு பெயரெச்சம், இது எதிர்மறை பெயரெச்சம். இந்த தா கெட்டு போகுது இல்லையா, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம், அங்க ஒற்று போடணும்.
அதை சொல்லுவாங்க. வேலை இல்லாத தா வந்தா ஒற்று போடக்கூடாது. ஆனா தா கெட்டு போச்சுன்னா அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். புரியுதா? அங்க ஒற்று போட்டுடணும். சரிங்களா? அதுபோல வந்து உங்களுக்கு நான் சொன்ன உங்களுக்கு குற்றியல் உகரம். சார் ஓகே சார், இது எப்படி சார் கேள்வி கேட்பாங்க? சிலபஸ் மாதிரி 2 எக்ஸாம் நடந்திருக்கு நினைக்கிறேன். குரூப் 2 குரூப் 5 நடந்திருக்கு எக்ஸாம் நடக்கணும். நிறைய எக்ஸாம் நடக்கல. கேள்வி எப்படி வரும்னு அசியூம் பண்ண முடியாது. ஆனா நம்ம விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டாலுமே நீங்க ஆன்சரு பண்ணலாம். இது எப்படி நம்ம கேட்கலாம்? நான் சொன்னேன் இல்லையா, ஆயி வந்தா ஒற்று வரும். சிம்பிளா கேட்க மாட்டாங்க. ஐ வெளிப்படையா வந்தா ஒற்று வரும், கூ வந்தா வரும், பெயரச்சுல வராது, ஆனா இருடைய பெயரச்சுல வரும், திசை பெயர்ல வரும். இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் பண்ணலாம் உங்களை. அவங்களுக்கு நீங்க இந்த விதிகளை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நான் சொன்ன உங்களுக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள். 8 எது? 8 குரங்கு, சால்பு, அழகு, நாடு, ஆடு, எஃகு. இப்போ பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து குற்றியல் உகரம் 6 வகை. குற்றியல் உகரம் 6 வகை. 1 2 3 4 5 6. அடிப்படை விஷயம் என்ன? கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, கடைசி அந்த ஊ இருக்கு இல்லையா, ஊ வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பி இரு அதோடு சேர்ந்து என்ன வரும்? கு சூடு துப்புருன்னு வரும். அப்படி வந்தாதான் அந்த உகரம் குறுகி ஒலிக்கும். அப்போ கடைசியில எழுத்து ஏதோ ஒரு எழுத்தா இருக்கும். இந்த கூ சூடு துப்புரு இல்லைனாவே அந்த ஊ முழுசா ஒலிக்கும். அப்ப என்ன சிம்பிள்? அப்ப கடைசி எழுத்து வந்து மெலின உகரம் இருக்கு இல்லையா, நு 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 மு நு யு ரு லு உ ரு லு வருது இல்லையா? புரியுதா கண்ணா? அப்படி இந்த ஊ முழுசா ஒலிக்கும். மாத்திரத்தின ஒரு மாத்திரை. சரிங்களா? அப்போ இது குற்றியல் உகரம் தான். அப்போ இந்த கடைசிக்கு முன்னாடி வல்லினமா இருந்தா வன்தொடர், மெலினமா இருந்தா வெண்தொடர், இடையினமா இருந்தா இடைத்தொடர். புள்ளி வச்சிருக்கணும்பா, புள்ளி வச்சிருக்கணும். புள்ளி வச்சிருந்ததுன்னா அது நம்ம படிச்சுக்கிற ஸ்கூல்லேயே படிச்சுக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். அது எந்த இனமோ அந்த தொடர். புள்ளி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? புள்ளி இல்லைனாவே அது பேரு உயிர்மை. என்ன சொல்லுவோம்? உயிர்மை. அப்போ ழா வந்து அதாவது ழா வருது இல்லையா, இழு பிளஸ் ஆ, அப்புறம் அது உயிர் தொடர். எது? உயிர் தொடர். ஆயுதம் வந்தா ஆயுத தொடர். புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இதுல 3 எழுத்து இருக்கு பாத்தீங்களா? 3 எழுத்து இருக்கு இல்லையா? ஆனா இது எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து தான். இங்கதான் என்ன விஷயம்? 2 எழுத்து இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? பேசிக்கா கடைசி எழுத்து வலின ஓரமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருக்கணும். என்னவா இருக்கணும்? இந்த 2 ரூல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் ஆனாலுமே அந்த ஊ முழுசா ஒலிக்கும். அப்ப அது முற்றியல் உகரத்துல போயிடும். புரிஞ்சிச்சாப்பா? இப்ப பாருங்க, வரவு. எது? வரவு. சரிங்களா? மண்ணு, இதுவும் முற்றியல் உகரம் தான், இதுவும் முற்றியல் உகரம் தான். சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, நானே சொன்னேன் உங்களுக்கு, பொது பிளஸ் தமிழ். பொது பிளஸ் தமிழ் எடுத்து போடுறீங்க தெரியுமா? ஏன் எடுத்து போடுறீங்க? இதை விட்டுருங்க. 2 எழுத்து இருக்கா? 2 எழுத்து இருக்கா? இப்ப 7ன்னு எழுதுறேன், 7ன்னு எழுதுறேன். என்ன 2 எழுத்தா இருந்ததுன்னா கடைசி எழுத்து கு சு உடுத்து வரணும். இங்க வந்துருச்சு, நெடில் இங்க வந்திருக்கு, நெடி குறில் தான் வந்திருக்கு. இங்க நெடில் வந்திருக்கு, ஆனா கடைசியில என்ன வந்திருக்கணும்? கூ சூடுக்கு வரணும், அது வரல. அப்ப இதுவும் முழுசா ஒலிக்கும், இதுவும் முழுசா ஒலிக்கும். அது பேரு முற்றியல் உகரம். பொது பிளஸ் தமிழ், பொது பிளஸ் தேர்வு ஏன் இட்டு வருதுன்னா அது முற்றியல் உகரம், அது முற்றியல் உகரம். சரிங்களா? இது ஏன் சொன்ன அப்படின்னா இப்ப ஸ்லைட்ல வருது உங்களுக்கு 8 பிளஸ் தொகை
எட்டு தொகை இத்து வருது. ஏன்னா 8 வன்தொடர், 8ன்றது வன்தொடர். குரங்கு பிளஸ் குட்டி இக்கு வருது. ஏன்னா குரங்குன்றது மென்தொடர். ஆனா பக்கத்துல வருது நவுன் வரணும். என்ன வரணும்? நவுன் வந்தா மட்டும்தான் ஒற்று வரணும். சரிங்களா? குரங்கு பிளஸ் சென், அதாவது குட்டி என்னது பெயர் சொல் தானே. குரங்கு பிளஸ் சென்றது அங்க இச்சு வராது. சென்றது வந்து வேர்பு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ எடுத்து பிளஸ் பார்த்தேன், எடுத்து பிளஸ் பாருங்க, ஏ டு இத்து, எடுத்து பார்த்தேன். சரிங்களா? 8 தொகை. இங்கேயும் இட்டு போடுறீங்க, இங்கே இட்டு போறீங்கன்னா இது வன்தொடர், இது வன்தொடர். வறுமொழியில பெயர் வந்திருக்கு, வறுமொழியில வினை வந்திருக்கு. ஒற்று போட்டுடலாம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். நிலைமொழியில வன்தொடர் இருக்கணும், வறுமொழியில பெயரோ வினையோ ஒற்று போட்டுடணும். ஆனா மென்தொடராக இருந்தா, குரங்கு மென்தொடர் தானே, குரங்கு பக்கத்துல நவுன் வரணும். குட்டி நவுன் வருதா, அப்ப ஒற்று போடணும். வேர்ப் வந்தா ஒற்று போடக்கூடாது. சொல்ல புரியுதா? இப்ப மருந்து பிளஸ் பை என்ன சொல்றோம்? மருந்து, மருந்து பிளஸ் பை என்ன பண்றோம்? இப்ப போடுறோம். ஏன்னா அது நவுனு. சரிங்களா? மருந்து பிளஸ் தின்றேன் அங்க போடக்கூடாது, வராது. ஏன்னா தின்றன்றது என்னது? வேர்ப், வேர்ப். புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். அப்போ கவனிங்க, முதல்ல பாருங்க, அந்த நத்தந்தல இருக்கும், அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆ இ உ சுட்டு எழுத்து வந்தா வல்லினம் மிகும், வினையெழுத்து வந்தாலுமே வல்லினம் மிகும். அந்த இந்த சுட்டு திரிபு, இது என்ன பேரு? சுட்டு திரிபு. அதே மாதிரிதான் அங்கு இங்கு, அப்படி இப்படி, வினா எந்த எப்படி எங்கு, இந்த டேர்ம் வந்ததுன்னா ஒற்று மிகும். புரியுதாப்பா? முதல்ல என்னது? ஆ இ உ வந்தா ஒற்று மிகும். அந்த இந்த, சரிங்களா, அங்கு இங்கு அப்படி இப்படி எல்லாமே ஒற்று வரும். இது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஐ ரெண்டாம் ஒற்று வருதா? சோலைக்கு சென்றான், சோலைக்கு சென்றான். கூ வருதா இல்லையா? நான் சொன்னேன் 2 4. புரிஞ்சிச்சாப்பா? இது அடுத்து பாருங்க, இங்கதான் விஷயம் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தொகை நான் எடுத்திருக்கிறேன், தொகை நான் வந்து எடுத்திருக்கிறேன். தொகை எத்தனை? 6. தொகை எத்தனை? 6. ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த வகுப்பு ஏன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னா சொல்லுங்க. ஞாபகம் ஒரு தொகை 6 என்னென்ன தொகை? சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, தொகைனா மறைஞ்சு வருத்துமா, தொகைனா மறைஞ்சு வருத்து. நான் திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க, தோசை ஞாபகம் வச்சுங்க. ஒரே மாவு, ஒரே குண்டால இருக்கிற மாவு, டிஃப்ரெண்ட் தோசை ஞாபகம் வச்சுங்க. ஐயாளுக்கு மறைஞ்சு வந்தா அந்த ஐயாளுக்கு பேர் வேற்றுமை தானே, வேற்றுமை தொகை. போல மறைஞ்சு வந்தா அது ஓமை தொகை. உம்மு மறைஞ்சு வந்தா பண்பு மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. கால வினை மறைஞ்சு வந்தா அதான்ப்பா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ வேற்றுமைனா ஐயாளுக்கு, போலனா ஓமை, உம் வந்தா உண்மை, ஆகிய மை வந்தா பண்பு, கால மறைஞ்சு வந்தா வினை. இது எதுவுமே இல்லாம ஒரு சொல் வந்ததுன்னா அன்மொழி. எது புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சிவப்பு சட்டை பேசினார், நாங்கள் அர்த்தம் உங்களுக்கு. சிவப்பு சட்டையை அணிந்த நபர், இந்த அணிந்த நபர் இந்த 2 வார்த்தை வருது இல்லையா, இந்த 2 வார்த்தை ஐயாளுக்கு இருக்காதுல்ல, போல இருக்கா, அதான். சரிங்களா? அது மாதிரி மாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு தொடர்ல நான் அப்படி கேட்கிறேன் உங்களுக்கு, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், பால் குடித்தேன். இதுல எது வந்து இன்னொரு புரிஞ்சுக்குங்க, உறுப்புகள் வர வாய்ப்பு இருந்தா அது வேற்றுமை புணர்ச்சி. ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நூல் படித்தேன், நீங்க ஐய போடலாமா இல்லையா? நூலை படித்தேன். ஆனா நான் சாப்பிட்டேன், நான் படித்தேன்,
அங்க ஐயால் கூப்பிட வாய்ப்பு இருக்கா? அது அல்வழி புணர்ச்சி. புணர்ச்சி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஒன்று ஐயாளுக்கு இருந்தா வெற்றிய புணர்ச்சி, இல்லை அப்படின்னா அல்வழி. அல்வழினா எக்ஸப்ட். புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அன்மொழி வேற, அல்வழி வேற. ஒரே பண்பு தான் இந்த வேற்றுமை. எக்ஸப்ட் தோஸ், அதான் அன்மொழி. அதே மாதிரி தான் ஐயலுக்கு வந்த வேற்றுமை, ஐயலுக்கு வரலன்னா அது அன்மொழி. சரி, அல்வழி. எக்ஸப்ட் தோஸ், அல்வழி. புரியுதுங்களா? இப்போ இப்போ பால் குடித்தேன், பால் குடித்தேன், ஐ மட்டும் வருது. இந்த ஐ இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லு வரும், அதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஞாபகம் வச்சுங்க. தொகைனா மறைஞ்சு வருது, அது 6: வேற்றுமை, வினை, ஓமை, உம்மை, பண்பு, அன்மொழி. உருவுகள் மட்டும் வந்தா அது அந்த தொகை. உருவுகளோட கூடுதலா ஒரு சொல்லு மறைஞ்சு வந்தா அதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க. ரெண்டு சேர்ந்து மறைஞ்சு வருது. ஆனா அது எந்த உருவோ அந்த உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. புரிஞ்சுங்களா? பாருங்க, தண்ணீர் குடம். அந்த சொல்லு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தண்ணீரை உடைய, ஐ மறைஞ்சு வருதா, உடைய வருதா? அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. புரிஞ்சுங்களா? ஊர்காவலன், ஊரை காக்கின்ற, ஐ வருதா? அப்ப 2. மலர்கூடை, மலரால் ஆன கூடை, ஆள் வருது இல்லையா? மரப்பெட்டி, மரத்தால் செய்த பெட்டி. சொல்ல புரியுதாப்பா? தொகைனா உருவு மட்டும் மறைஞ்சு வரும், அடிஷனலா சொல்லு மறைஞ்சு வருது இல்லையா? அதான் பயன், சொல். அப்போ இரும்பு சாவி, இரும்புக்கு சாவி, இல்லை இரும்பாலான சாவி, இரும்புக்கு சாவியை வச்சுங்களேன். சட்டை துணி, சட்டைக்கு வாங்கிய துணி. சரிங்களா? 4ஆம் வேற்றுமை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்த தொண்டு. புரியுதா உங்களுக்கு? அதே போல குடை கம்பி, குடையின் கம்பி, குடையின் கம்பி. அடுப்பு புகை, அடுப்பில் இருந்து வரக்கூடிய புகை. இன்னு வருது இல்ல, இன்னுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இல்லு, இன்னு இல்லு. சரிங்களா? ஊரில் நீங்கினான், மலையில் நீங்கினான், மலையில் வீழ் அருவி வருது இல்லையா? மலையின் வீழ் அருவி, மலை, இல்லு இன்னு எல்லாம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கன்னா, ஐ, ஆல், கு, இன் இந்த உருவோலோட சொல்லு மறைஞ்சு வந்தா அதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அங்க நீங்க ஒற்று போடணும், ஒற்று போடணும். புரியுச்சா உங்களுக்கு? ஞாபகம் வச்சுங்க. இதை கொஞ்சம் எடுத்து காட்டுனீங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பண்புத்தொகை. நீலக்கடல். சரிங்களா? பண்பு வருது இல்லையா? பண்பு வருது இல்லையா? பண்பு தொகை 4 வகைப்பா. இத்தனை வகை? 4 வகை. ஞாபகம் வச்சுங்க. வண்ணம், வண்ணம், வடிவம், அளவு, சுவை. 9 போல கொடுத்துருக்குறாங்க. வண்ணம், நீங்க பாட்டு பாடுறீங்க, வெண்ணிலவு சாரல், வெண்ணிலவு என்ன பிரிக்கிறீங்க? வெண்மை கலர் வருதா? வட்டக்கல், வட்டமாகிய கல், வடிவம் வருதா? மூவேந்தர், மூன்றாகிய வேந்தர், சேர சோழ பாண்டியர். புளிச்சோறு, புளிப்பாகிய சோறு. அப்ப இது மாதிரி வந்தா அதான் பண்பு தொகை, அங்க ஒற்று வரும். பண்பு தொகையில ஒரு வகை தான் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. நான் பேசிக் நடத்திருக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. பண்பு தொகையில ஒரு வகை தான் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. சார் டிஃபரன்ஸ் என்ன சார்? இல்லை ஒற்றுமை என்ன? டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா? பண்பு தொகையில் வருது இல்லையா? புணர்ச்சினவே என்ன? நிலைமொழி, வறுமொழி. இப்போ நிலைமொழி வறுமொழி இருக்கு இல்லையா? அதில் வந்து முதல்ல வர்றது சிறப்பு பெயரா, அதை பற்றி கவலையே கிடையாது. எங்க? இங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ வெண்மை பிளஸ் நிலவு. நிலவு நம்ம உச்சரிக்கிறோம், நிலவு நம்ம உச்சரிக்கிறோம். சென் பிளஸ் தாமரை நம்ம உச்சரிக்கிறோம். சரிங்களா? ஆனா சாரை
சாறை, வாழை, குமரி. வருதா? அப்ப வருமொழி ஒட்டிக்குது இல்லையா? அதான் இருபெயருட்டு பண்பு தொகை. என்ன பிரிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது சிறப்பு பெயர், அடுத்து வருது பொது பெயர். பொது பெயர்னா எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். சிறப்பு பெயர்னா அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான விஷயம். புரியுதா கண்ணா? இப்போ இன்னொரு விஷயம் நான் நடத்துற பேசிக் ஸ்டார்டிங்கில் பெயர் சொல் பல வகை உண்டு. பொது பெயர், காடு பொது பெயர், கருவேலங்காடு. கருவேலங்காடுனா அந்த காட்டில் கருவேல மருந்து அதிகமாக இருக்கும், அதான் அது சிறப்பு பெயர். புரியுதா உங்களுக்கு? அப்போ பண்பு பெயர்ல ஒரு வகை தான். சரி, இது எங்க சார் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு கேள்வி தான் சரிங்களா? உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். தொகைன்னு 6, தொகையில் ஒரு வகை பண்பு தொகை, பண்பு தொகை ஒரு வகை இருபெயருட்டு பண்பு தொகை. வேற்றுமை தொகை வந்து ஐயாவுக்கு வரது வேற்றுமை தொகை. அதுல உருவோடு சொல்லு வந்தா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஓமை தொகை. ஓமை தொகை இந்த பேசிக் கிராமர் நடத்தணும் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அடுத்து வரை யூஸ் ஆகும். என்ன ஓமைனா? முத்துப்பல், முத்து போன்ற பல். சரிங்களா? இன்னொரு விஷயம் சார், ஓமையில் என்ன சார்? சினிமா வர எல்லாமே ஓமை தான். சினிமா வர எல்லாமே ஓமை தான். என்ன சார் அப்படின்னா, அதாவது வந்து எந்த சினிமா படம் எடுத்துங்களேன், ஒரு பெஸ்டான பொருளை இன்னொரு பெஸ்டான பொருளோட கம்பேர் பண்றாங்க, அதுதான் ஓமை. சரிங்களா? இங்க பாருங்க, பவள செவ்வாய். என்ன பவளம்னா, இந்த பவளம் இருக்கு இல்லையா, இந்த பெண்ணுடைய உதட்டுக்கு வந்து அதை கம்பேர் பண்றாங்க. பவள செவ்வாய். மலர்கண், மலர் போன்ற கண். முத்துப்பல் அப்படிங்களா? அது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வன்தொடர். பட்டுப்புல சேலை, பட்டு சேலை. ஏன்னா நிலைமொழியில வன்தொடர், அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள்ப்பா. நிலைமொழியில் இருக்கு இல்லையா, அங்க கடைசி எடுத்து பாருங்க, கு சூடு துப்புரு இருந்ததுன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா கட்டாயம் இக்கு இச்சி இட்டு ஏதோ ஒன்று இருக்கும், அப்போ வன்தொடர். வறுமையில வந்து கா சாத்தாப்பில் ஆரம்பிக்கும், அது பெயராகவும் இருந்தாலும் ஒற்று வரணும், வினையா இருந்தாலுமே ஒற்று வரும். பாருங்க, பட்டுப்புல சேலை, பட்டு சேலை. எடுத்து பிளஸ் பார்த்தேன், எடுத்து பார்த்தேன். இதுவும் வன்தொடர் தான், இதுவும் வன்தொடர் தான். ஆனா இது பெயர் சொல்லு, இது வினை சொல். புரியுதாப்பா? பெயர் சொல்லு, வினை சொல். சார் இது இவ்வளவு ரூல்ஸ் இருக்கா சார்? இது என்னன்னா, உங்களுக்கு ரெகுலரா நீங்க படிக்க என்ன ஆகும், அது நிறைய கூட உங்களுக்கு என்ன ஆகும், சம்மரைஸ் ஆகி மைண்ட்ல உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்க, மருந்து பிளஸ் கடை. இது மூணுமே மென்தொடர்ப்பா. மூணுமே என்னது? மென்தொடர். எப்படி? இந்து, இன்னு இங்கு வருதா, கடைசியில கூ வருதா, இதெல்லாம் பெயர் சொல், அப்போ ஒற்று வருது. சரிங்களா? ஆனா குரங்கு பிளஸ் என்றது அங்க வராது, ஏன்னா வேர்பு. அடுத்து சொன்ன பாத்தீங்களா, குறுகிய உகரம், அது குற்றியல் உகரம். இங்க பாருங்க, திரு பிளஸ் குரல். ஏன் இக்கு வருது? ஏன்னா திருன்றது பாத்தீங்கன்னா முற்றியல் உகரம். புரியுதா உங்களுக்கு? சார் எப்படி சார் முற்றியல் உகரம்? நமக்கு என்ன ரூல்ஸ் என்ன, கடைசி எழுத்து கூ சூடு துப்புரு வரணும், அதுலயே வரல. சரிங்களா? அடுத்து இங்க வந்திருக்கு, அந்த நெடிலா வரணும், குறிலா வந்திருக்கு, அதால முற்றியல் உகரம். எத்தனை மாத்திரை? மாத்திரை எவ்வளோ? ஊக்கு முழுசா ஒழிச்சா 1. அடுத்து பாருங்க, நடித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பாருங்க, எதிர்மறை பெயரச்சு நடத்தினா உங்களுக்கு. இப்போ பெயரச்சில் ஒற்று வராது, பெயரச்சில் ஒற்று வராது. நான் சொன்னேன் இல்லையா, வேலை இல்லாத பட்டதாரி ஒட்டு வராது. அதான் கெட்டு போச்சுன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சு. அப்ப இதை பாருங்க, அழியாத புகையில்லை, அழியா புகழ். இப்போ வருதா, இந்த தா கெட்டு போச்சா, தா கெட்டு போச்சா, தா கெட்டு போச்சா. சரிங்களா? இதுதான் எச்சம். எச்சத்துக்கு அப்புறம் தான் பேர் வருது, அப்ப அது பெயரெச்சம். நெகட்டிவ் வருது, எதிர்மறை பெயரெச்சம். ஈருக்கு அடுத்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரிஞ்சிச்சாப்பா? பிரேக் விடுறாங்க உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இனி, தனி. இனி பிளஸ் காண்போம், இனி காண்போம். தனி பிளஸ் சிறப்பு, தனி பிளஸ் சொல், தனி சொல். இதெல்லாம் பார்த்தா இடைச்சொல் சொல்லுவாங்க. இந்த சொல்லு இடைச்சொல். இடைச்சொல் வந்து பல வகை உண்டு.
சரிங்களா? அவங்க 9th உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நிறைய இருக்கு இடைச்சொல். நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு பெயர் இருக்கு, ஒரு வினை இருக்கு. பெயருக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, வினைக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. இந்த பெயரை வினையும் அப்டேட் பண்றது, கொஞ்சம் உயர்த்தி பேசுறது எது? அந்த இடைச்சொல் தான். சரிங்களா? நான் சொல்லிக்கிறேன் அடிக்கடி. அதாவது எனக்கு விஜயை பிடிக்கும், எனக்கு விஜயை பிடிக்கும், ஒரே வார்த்தை தான். சரிங்களா? எனக்கு விஜயைத்தான் பிடிக்கும். அந்த தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற யாரையும் பிடிக்காம ஆயிடுச்சு. தானுக்கு உம்மு போட்டு பாருங்க, தான் எடுத்துருங்க, எனக்கு விஜயும் பிடிக்கும். அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பெயரோட பொருளை வந்து உங்களுக்கு உயர்த்தி காட்டுதா இல்லையா? அதான் அந்த இடைச்சொல். சரிங்களா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து உரிச்சொல். நான் நடத்திருக்கிறேன் உங்களுக்கு. இலக்கணத்துல சொற்கள் 4: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த உரிச்சொல் வந்து 2 வகை. உரிச்சொல் 2 வகை. என்ன அப்படின்னா பல சொல்லு ஒரே மீனிங். இங்க ஒரு சொல்லு பல பொருள். ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப யோசிக்க தேவையில்ல. சார் இந்த சொல்ல நம்ம பயன்படுத்த கிடையாது. நவுனு வேர்பு இந்த இடைச்சொல் இருக்குது இல்லையா, அது ஸ்போக்கன்லயே உண்டு, நமக்கு பேச்சு வழக்கிலேயே உண்டு, எழுத்து வழக்கிலையும் உண்டு. உரிச்சொல் வந்து எழுத்து வழக்கில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம், பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் நமக்கு தெரியல, நம்ம வழக்கம் இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ரொம்ப விளையாட போகிறேன், ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், என்ன சொல்லுவேன்? அம்மா ரொம்ப பசின்னுவேன். ஆனால் அதை வந்து ஒரு இலக்கியத்தில் எழுதுறப்ப உரு பசி, உருன்னு எழுதுவோம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, இதெல்லாம் பல சொல்லு, ஆனா ஒரே பொருள், மிகுதி. இப்போ சொல்றோம் சால சிறந்ததுன்னா குட்டுன்னு அர்த்தம். நீங்க ஸ்கூல்ல எழுதிருப்பீங்க, மிஸ் என்ன பண்ணுவாங்க, தமிழ் மிஸ் நன்று போட்டிருப்பாங்க, சூப்பரா எதுனா நனி நன்று, வெரி குட். புரியுதா உங்களுக்கு? அப்போ உரு பசினா அதிகமான பசி, தவமுனிவர்னா தவத்தில் மிகுதியாக ஆழ்ந்த முனி, ஆக மொத்த மிகுதி. ஆனா ஒரு சொல்லு இருக்குது, அதுதான் கடி. கடி, க-டி. ஆசிரியர் கடிந்து கொண்டாருன்னா அங்க வேற ஒரு பொருள், கடிந்து கொண்டுனா கோபம். புரியுதா உங்களுக்கு? கடி மலர், கடினா நல்ல ஸ்மெல் உள்ள மலர்னு அர்த்தம், கடிமணம் சொல்லுவாங்க. கடி நகர்னா பாதுகாப்பான நகர், பாதுகாப்பான நகர். புரியுதா உங்களுக்கு? அப்ப கடின ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, உரிச்சொல் இருக்குது இல்லையா, எல்லா உரிச்சொல்லையும் ஒற்று வராது, ஞாபகம் வச்சுக்கணும். 4 தான் வரும். உரிச்சொல் பல வகை உண்டுப்பா. சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, எவ்வளவு இருக்குது. ஆனா 4 உரிச்சொல் மட்டும்தான் ஒற்று வரும். அது என்ன அப்படின்னா, ஒன்னு சால, இன்னொன்னு தவ, இன்னொன்னு தட. தட பிளஸ் கை, கை கைனா கை தான், தடனா பாகுபலி பெரிய கை. சரிங்களா? தட. அடுத்து குழ, ஞாபகம் வச்சுங்க, குழ வழக்கம் இல்லை, இப்ப ஞாபகம் வச்சுங்க. உரிச்சல் பல வகை உண்டு, ஆனா சால, தவ, தட, குழ 4 சொல்லு வந்தா மட்டும்தான் ஒற்று வரும், வேற எந்த சொல்லி ஒற்று வராது. புரிஞ்சுங்களா? அடுத்து பாருங்க, என. என பிளஸ் கூவினான், என கூவினான். நம்ம சொல்றோம் ஆகச்சிறந்த படம், ஆகச்சிறந்த பெண், ஆக வருது என, அங்க ஒற்று வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆய் போய், இது பேர் வினையெச்சம். என்னது? வினையெச்சம். அது வினையெச்சம் என்னன்னா, உங்களுக்கு வந்து மொழி வளர்ச்சியில இந்த ஆய் போயின்ற வார்த்தையெல்லாம் வந்துடும். அதாவது ஆக இருந்தது இல்லையா, நன்றாக பேசினான், அப்படின்னா நன்றாய் பேசினான் அப்படின்னு வந்துடும். வழக்கம் இல்லை அதிகமா. சரிங்களா? நன்றாய் பாடினாள், இப்போ வந்துடும். போய் கேட்டாள், சரிங்களா, இக்கு வந்துடும். அப்போ ஆய் போய். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தா பெயர் எச்சம், வினை வந்தா வினை எச்சம், அதை நான் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்க்குறப்ப
நிலா பிளஸ் சோறு நிலாச்சோறு, மழை பிளஸ் காலம் மழைக்காலம், பனி பிளஸ் துளி பனித்துளி. ஏன் ஒற்று வருது தெரியுமா? ஏன்னா இந்த கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, கடைசி எழுத்துல பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, உயிர் இருக்குது இல்லையா, நிலா ஆ, மழை ஐ, பனி இப்போ வருது இல்லையா, அது நிலைமொழியிட்டுல உயிரீரா இருந்தா ஒற்று போட்டுடணும். புரியுது நம்ம சொல்றோம் இல்லையா, பனித்துளி 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 வருது உங்களுக்கு. சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ்ல பிரேக் விட்றோம் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இது வரைக்கும் பார்ப்போம். பாருங்க ஞாபகம் வச்சுங்க, வர பிளஸ் பார்த்தான் வர பார்த்தான், இது வந்து இது எச்சம் தான், பக்கத்தில் வினை முற்று வருது இல்லையா, அப்போ அது வினை எச்சம். வர பிளஸ் பார்த்தான் வர பார்த்தான், அதான் ஆ வருது இல்ல, ஆ அகர ஈறு வினை எச்சம். ஈ வருது இல்லையா, தேடி பிளஸ் பார்த்தோம் தேடி பார்த்தோம், அது வினையச்சம் தான். நிலைமொழி ஈற்றுல ஆ வந்தா அகர ஈறு, ஊ வந்தா சரி ஈ வந்தா இகர ஈறு. ஆனா ஊ வந்தா ஒற்று வராது. வச்சுங்க, வந்து பிளஸ் போனான் வந்து பிளஸ் போனான் வந்து போனான் தான் வரும். சரிங்களா, எட்டி பிளஸ் பார்த்தான் அங்க வரும், ஏன்னா இகர ஈறு. புரியுதா உங்களுக்கு? அதே போல பார்த்தீங்கன்னா சில உருவகம் உருவகம்னா நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, ஓமை தெரியும், ஓமை தெரியும். என்ன ஓமை? முத்துப்பல் முத்து பல், மதிமுகம் மதிமுகம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவளவாய், இந்த வார்த்தை இருக்குல்லப்பா, இந்த வார்த்தை பிரிங்கப்பா, பிரிச்சுட்டுனா பல் முகம் வாய், உறுப்பு வருதா? உறுப்பு வருதா? உறுப்பு செகண்டா வந்தா அது ஓமை, உறுப்பு செகண்டா வந்தா அது என்னது? ஓமை. இது உல்டாவா போடுங்க, தலைகீழ போடுங்க. பல்முத்து முகமதி வாய்ப்பவளம் வந்தா அது பேர் தான் உருவகம். என்ன பேரு? உருவகம். நடுத்தரப்ப நடுத்தர ஒண்ணுமே இல்லை, ஓமை புரிஞ்சிட்டு இருக்கோம், ஓமை புரிஞ்சிட்டு இருக்கோம். இதுல வருது ஓமை ஓமானம் பிறகு நடுத்தர, இப்ப வேணாம் இங்க வேணாம். சரிங்களா, உருவனா ஒண்ணுமே இல்லை, ஒரு உருவத்தை வேற உருவமா இமேஜின் பண்றது. ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுல என்ன மீனிங் இருக்கு தெரியல, ஆனா பாட்டு இட்டு ஏ மஞ்ச பலூனு, என்ன மஞ்ச பலூனு, அந்த பொண்ணு மஞ்சள் டீஷர்ட் போட்டுக்கிறா, அந்த பொண்ணு வந்து பலூனை இமேஜின் பண்றதுதான் உருவகம். புரியுதா உங்களுக்கு? உலகப்பந்து, உலகமும் ரவுண்டா இருக்குது, பந்தும் சில உருவகங்கள்ல. வாழ்க்கை படகு, ஏன் வாழ்க்கையும் படகு சம்பந்தம் இருக்குது? படகும் தத்தளிக்கும், நம்ம வாழ்க்கையும் தத்தளிக்கும். யாரா காப்பாற்றுவாங்களா? அதான் மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா ஒரு கனெக்ஷன் இருக்கணும் நம்ம கம்பேர் பண்றதுக்கும். சரிங்களா, அப்போ அதுல சில உருவகங்கள்ல ஒற்று மிகும். சரிங்களா, அடுத்து இதோட இருக்கட்டும், நீங்க 10 நிமிஷம் பிரேக் போயிட்டு வாங்க. இப்ப என்னென்ன பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ இ உ சுட்டெழுத்து, அந்த இந்த சுட்டு திரிவு, ஏ வினா எழுத்து, எந்த வினா திரிவு, ஐ வெளிப்படையா வந்தா, கு வெளிப்படையா வந்தா, திசை பெயர்ல, ஈறுக்கிட்ட எதிர்மறை பெயரச்சத்துல, வந்தர குற்றில உரத்துல வறுமொழி பெயரோ வினையோ, மென்தொடர்ல வறுமொழியில பெயர். சரிங்களா, அகர ஈற்று வினையச்சம், இகர ஈற்று வினையச்சம். சில உருவகத்துல என்ன வரணும்? ஓமையில வரும்னு பார்த்தோம். சரிங்களா, 15 இருந்தாலுமே 10 ஞாபகம் வச்சுங்க. ஒற்று நம்ம எங்க வரும்னு பார்த்தோம் இல்லையா, இப்ப எங்க வராதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கிங்க. ஆ இ ஊல வரும்னு பார்த்தோம், அந்த இந்த எந்தல வரும்னு பார்த்தோம், அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி வரும்னு பார்த்தோம்ல. இங்க அத்தனை இத்தனை அவ இவை அங்க வராது. சரிங்களா, அத்தனை இத்தனை அது எத்தனை அவ இவை. இப்ப அத்தனை பிளஸ் படங்களா அத்தனை படங்களா? சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அதே போல விநாயகர் எடுத்து பார்த்தோம் இல்லையா, அதுல ஏ மட்டும் தான் வரும்னு பார்த்தோம். பாருங்க, அவனா, எது அவனா, அவனா பிளஸ் சொன்னா
ஆ ஊ ஏ யால ஒற்று வராது, ஏல மட்டும்தான் வருது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, தொகையை நம்ம பார்த்தோம். தொகை என்ன பார்த்தனாங்க, ஐ கு வெளிப்படையா வந்தா வரும்னு பார்த்தோம். சரிங்களா? அதே ஐ ஐ கு மறைஞ்சு வந்தா அங்க வராது. கூ மறைஞ்சு வராது, ஐ மறைஞ்சு வரும். எப்படின்னா பால் குடித்தேன்னு வருது, அங்க ஒற்று போடக்கூடாது. பாலை குடித்தேன் வந்தால் மட்டும்தான் ஒற்று போடணும். புரிச்சுங்களா? இது சொல்லுவாங்க தொகை விரி சொல்லுவாங்க. தொகைனா மறைஞ்சு வருது, அங்க ஒற்று போடக்கூடாது. விரினா ஓப்பனா வருது, வெளிப்படையா வருது, அங்க ஒற்று போட்டுடணும். அது மாதிரி அங்க பார்த்தோம் தொகையில வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்த்தோம், ஓமை தொகையில ஒற்று வரும்னு பார்த்தோம், பண்பு தொகையில ஒற்று வரும்னு பார்த்தோம். சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, வினை தொகையில ஒற்று வராது. என்ன வினை தொகைனா என்ன? வினை தொகை தெரியுமா? தூவானம் ஒரு வார்த்தை வருதா? தூ பிளஸ் வானம், அந்த வார்த்தை பிரிக்கணும். தூ பிளஸ் வானம், அலை பிளஸ் கடல், ஊரு ஊரு பிளஸ் காய். ஒண்ணுமே இல்லை, இது வினை சொல்லு, இது பெயர் சொல். இதுக்குள்ள டென்ஸ் மறைஞ்சு வரும். தூவிய தூவுகின்ற தூவும், அதே தான். அப்போ வினை அடுத்து பெயர் வரும், இடையில காலம் மறைஞ்சு வரும். சரிங்களா? அப்பதான் வினைத்தொகை. செய் பிளஸ் தவம் செய்தவம், அலை பிளஸ் கடல் அலைகடல். அது மாதிரி நான் சொன்னேன் 8 10க்கு வரும் சொன்னேன், மற்ற எண்ணு பெயருக்கு வராது. 2 பேரு 4 பேரு 5 பேரு 6 பேரு 7 பேரு 8 பேருக்கு எப்பு வரும். 8 10 எண்ணு பேர் வரும் பார்த்தோம் இல்லையா? அதை நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, இரட்டை கிளவியும் வராது, அழுகு தொடர்லையும் வராது. தெரியும் உங்களுக்கு இரட்டை கிளவினா? சார் இது இதை ஸ்கூல்லேயே படிச்சுமே சார், இரட்டை கிளவி அடுக்கு தொடரெல்லாம் படிச்சிருக்கிறோம், படத்தெல்லாம் வந்துக்குது, பாட்டு வந்துக்குது. இது விஷயம் இது கேட்க மாட்டாங்க. இரட்டை கிளவினா கிளவினா சொல்லு, கிளவினா சொல்லு, அது 2 சொல்லு வருதும் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா என்ன டிஃபரன்ஸ்னா, இரட்டை கிளவி வந்து ரிப்பீட் ஆகும், வேர்டு அடுக்கு தொடர் ரிப்பீட் தான் ஆகும், ஆனால் 2ஆ வரும். இது 2 வரலாம், மேக்ஸிமம் 4 டைம்ஸ் வரலாம். பாம்பு 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 அப்படின்னு வரலாம். அதில் அடுக்கு தொடரில் இரட்டை கிளவியில் 2 தான் வரும். இரட்டை கிளவி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சவுண்டு, சல சல படபட மடமட தட சவுண்டு தான். ஆனால் அடுக்கு தொடருக்கு பார்த்தீங்களா சுச்சுவேஷன், பாம்பு 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 பம்பு பம்பு பம்புனா மேலே ஏறிச்சுன்னு அர்த்தம். பஸ் போயிட்டு இருக்குது, பஸ் நின்று இருக்குது, வா வா வான்றோம். பஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா வா 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 வான்றோம் இல்லையா? அப்போ அந்த விரைவு. சரிங்களா? போ 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 கோபம், வாங்க 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 வாங்கன்னா அன்பு, போ போ போனா அது கோபம். அது வந்து என்னது? விரைவு. வெகிலினா கோபம். சரிங்களா? அப்போ அந்த விரைவு, வெகிலி, மகிழ்ச்சி, வருக 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 வருக, மகிழ்ச்சி, அதை பொறுத்தெல்லாம் மாறும். புக்கில் இருக்குது, இது புக்கிலே இருக்குது. இல்லை இரட்டை கிளவி ஒன்லி ஃபார் ஒளி குறிப்பு. சரிங்களா? ஒரு பாட்டது இல்லையா, சரசர, அதுதான் இரட்டுற மொழி சொல்லுவாங்க. இரட்டுற மொழி வைரமுத்து பாடலாசிரியர் எழுதியிருப்பார். அதாவது சரசரன்ற வார்த்தையை வச்சு அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். பாட்டது இல்லையா, சரசர சரசர சார காத்து வீசும்போது, சார பார்த்து பேசும்போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போட்டுது வருது இல்லையா? சாரை பாம்பு என்னது? இருபெருட்டு பண்பு தொகை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரசர தான். புரியுதா உங்களுக்கு? சரசரனா அந்த பாம்புடைய ஒளி குறிப்பு. சரிங்களா? மச்சி மழை படப்படன்னு வந்ததுடா, பட பட. சரிங்களா? வண்டி தடதடன்னு ஓடுதுடா, அந்த ஒளி குறிப்பு மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று. ஞாபகம் வச்சுக்க, வியங்கோல் வினைமுற்று. சார் என்ன சார் வியங்கோல் வினைமுற்றுனா? ஒன்றும் இல்லை. வினைமுற்று தெரியுமா? ஒரு செயல் முடிஞ்சிருந்தா வினை முற்று. அதாவது வியங்கோல் வினைமுற்றுன டெஃபினிஷன் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு சொல்லு இருக்குது இல்லப்பா, சொல்லு இருக்குது இல்லை, அந்த சஃபிக்ஸ் இருக்குது இல்ல, சஃபிக்ஸ் கா இய இயர்,
இந்த விகுதி வந்தா அது வியங்கோல் வினைமுற்று. ஞாபகம் வச்சுங்க. வாழ்க கா வருதா, வாழ்க. வாழ்க தான் காலப்போக்கில் வாழியன்னு மாறிடுச்சு. வாழ்கன்னு ஒருத்தர் சொல்றது அப்படி ஞாபகம் வச்சுங்க. வாழியனா நிறைய பேர், வாழிய பல்லாண்டு நிறைய பேர் இருந்தா வாழியர். ஒரே இதுதான். ஒரு அந்த விகுதி வந்து ஒரு பகுதியோட விகுதி கா இய இருந்தா அது என்னது வியங்கோல் வினைமுற்று. இதை கேள்வி கேட்க மாட்டான். ஆனா 4 வகையில் வருது. இது அடுத்த லெவல். அடுத்த லெவல் என்ன 4 வகைன்னா 4 வா ஞாபகம் வச்சுங்க. 4 வா இங்க பாருங்க. வாழ்த்துதல். இது வாழ்த்துதல். வாழ்க வாழ்க வாழ்த்துறோமா? வாழ்த்துக்கு அது ஆப்போசிட்டு வைதல். வாழ்த்துனா விஷப்படுத்து, வைதல்னா திட்டுறது. ஒழிக ஒழிக, வாழ்க வாழ்கனா விஷ் பண்றது, ஒழிக ஒழிகனா என்னது வைதல். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா வேண்டுதல். வருக வருக ரிக்வெஸ்ட் கொடுக்குறோமா இல்லையா? வருக வருகனா வேண்டுதல். விதித்தல். விதித்தல்னா செய்க செய்க. 4 வகையில் வரும். எது வேங்கோல் வினைமுற்று. சிம்பிள் லாஜிக். ஒரு பகுதியோட விகுதி வந்து கா இய இருந்தா அது வினைங்கோல் வினைமுற்று. சரிங்களாப்பா? அதில் பார்த்தீங்கன்னா 4 வகையில் வரணும். ஏதாவது ஒன்று வரும். வாழ்க வாழ்கனா வாழ்த்துதல், ஒழிக ஒழிகனா வைதல், வருக வருகனா வேண்டுதல், செய்க செய்க விதித்தல். சரி, இது 4 வகையில் வரும். அங்கேயும் வராது. அடுத்து பாருங்க சங்கீத சபா. வடமொழி வார்த்தை வருது இல்லையா? வடமொழி வார்த்தை அங்க வந்தா ஒற்று வராது. இங்க பாருங்க தினத்தந்தி, ஒற்று வரக்கூடாது. தினன்றதும் சமஸ்கிருதம் தான், தந்தின்றதும் சமஸ்கிருதம் தான். ஆனா பத்திரிகை தமிழுக்கு இத்து போடுறாங்க. பத்திரிகை தமிழ்ல இத்து போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னது நிலைமொழியிலையும் சமஸ்கிருத வார்த்தை, வறுமொழியிலையும் சமஸ்கிருத வார்த்தை, ஒற்று போடக்கூடாது. சரிங்களா? ஆனா ஒற்று நம்ம நடைமுறையில வருது. அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் பெயரச்சத்துல ஒற்று வரக்கூடாது சொன்னா, எக்ஸப்ட் சரி இரு பெயரச்சு தவிர மற்ற பெயரச்சத்துல ஒற்று வரக்கூடாது. அடுத்து பாருங்க அது ஞாபகம் வச்சுங்க. அது வருது இல்ல, ஐ ஆல் கூ இன் அது. 6ஆம் வேற்றுமை உருபு. வள்ளுவர் பிளஸ் கருத்து, வள்ளுவரது கருத்து. அங்க ஒற்று போடக்கூடாது. அது வருது இல்லையா? வள்ளுவர் கருத்து என்ன வரணும்? அது வருதா இல்லையா? வள்ளுவரது கருத்து வராது. அடுத்து பாரு சொன்ன பாத்தீங்களா உகர ஈறு. அங்க என்ன பார்த்தோம்? அகர ஈறுல ஒற்று போடணும் பார்த்தோம். வர பிளஸ் பார்த்தான், வரப்பாஸ்தான். தேடி பிளஸ் பிடித்தான், ஆ ஈக்கு பார்த்தோம். ஊக்கு வந்து போட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க சொன்ன 2 3 4 5 உருவும் சொல்லும் மறைஞ்சு வந்தா ஒற்று போடணும் பார்த்தோம். பார்த்தீங்களா? ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஊர்காவலன், ஊரை காக்கின்ற காவலன். ஆனா எங்க என்ன அப்படின்னா இது உருவு மட்டும் மறைஞ்சு வரும். நான் சொன்னேன் இல்லையா, பால் பிளஸ் குடித்தேன் ஒற்று போடக்கூடாது. சரிங்களா? அப்போ ஐ, பால் பிளஸ் குடித்தேன் ஐ, துணி பிளஸ் கட்டினான் ஆள், கை பிளஸ் தட்டு கையால் தட்டு, ஐ ஆள், வீடு பிளஸ் சென்றான் வீட்டுக்கு சென்றான், கூ இன், கரை பிளஸ் பாய்ந்தான் கரையில் பாய்ந்தான். ஆக மொத்த ஐ ஆள் கூ இன் மறைஞ்சு வந்தான், அதான் தொகை, வேற்றுமை தொகை, ஒற்று போடக்கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? எங்க போன சொன்னா ஐ வெளிப்படையா வந்தா ஒற்று போடணும், கூ வெளிப்படையா வந்தா ஒற்று போட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? பெயரச்சல ஒற்று போடக்கூடாது. அதே போலதான் வினைத்தொகையில் ஒற்று போடக்கூடாது. இதுல 2 3 4 உருவுகள் மறைஞ்சு வரப்ப ஒற்று போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து உண்மை தொகை. என்ன உண்மை தொகைனா கமா வருது இல்லையா? விஜய் அஜித் உம்மு மறைஞ்சு வருது இல்லையா? அங்க ஒற்று போடக்கூடாது. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பார்ட், ரொம்ப முக்கியமான பார்ட். ஆபச்சுங்க. வேற்றுமை 8, வேற்றுமை
8. அது முதல் வேற்றுமை பேர் இருக்குது இல்லையா, அதை எழுவாய் வேற்றுமை சொல்லுவாங்க. எழுவாய் வேற்றுமை. சொன்ன அசல் நடத்தின உங்களுக்கு சார் எழுவாய்னா என்ன சொன்னல உங்களுக்கு, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இந்த தொடரில் எது முக்கியம்? 3 வார்த்தை இருக்குல்லப்பா. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இந்த சென்டென்ஸ்ல எது முக்கியம்? மிக முக்கியமான சொல் எது? இல்லப்பா, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இது ஒரு சென்டென்ஸ். இதுல எது மிக முக்கியமான சொல் நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். எது முக்கியமான சொல் நினைக்கிறீங்க? இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இல்லை, சென்டென்ஸுக்கு இது இம்பார்ட்டன்ட். நான் தோசை சாப்பிட்டேன், நான் தோசை சாப்பிட்டேன். இந்த தொடரில் எது முக்கியம் தெரியுமா? நான் என்ற சொல் இல்லைன்னா சென்டென்ஸே உங்களுக்கு கனெக்ட் ஆகாதா இல்லையா? அது மாதிரி வள்ளுவர் தான் மிக முக்கியமான வார்த்தை, அதை எழுவாய். தொடரில் எது இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் வரதுனால கிடையாது, மேக்ஸிமம் எழுவாய் ஃபர்ஸ்ட் தான் வரும். எது இம்பார்ட்டன்ட்? ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒய்ஃப் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அப்போ யார் இம்பார்ட்டன்ட்? புருஷனா பொண்டாட்டியா? அதிகமாக இன்கம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க, அதுதான் ரியாலிட்டி. புரியுதாப்பா? அதுபோல் ஒரு தொடரில் வந்தவங்களுக்கு எது ஒரு தொடருக்கு மிக முக்கியமோ அதான் எழுவாய், அதான் சப்ஜெக்ட். திருவள்ளுவர் தான் சப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் ப்ரிடிகேட். நான் சொன்னேன் உங்களுக்கு, தமிழில் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டு? தமிழ் ஆங்கிலம் இருக்கு இல்லையா? ஐ வென்ட் டு தி டெம்பிள் சொல்கிறோமா இல்லையா? அது என்ன வருது? ஆங்கிலத்தில் SVO சொன்னேன், தமிழில் SOV சொன்னேன். எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை வேர்ப். ஞாபகம் வருதா இல்லையா உங்களுக்கு? சரிங்களா? சரி, ஓகே. அதை முதல்ல என்னதுன்னா எழுவாய் தொடர், எழுவாய் வேற்றுமை சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் படித்தேன், நான் படித்தேன். இங்க ஐயால் கூப்பிட வாய்ப்பு இருக்கா? அதான் எழுவாய் தொடர், எழுவாய் வேற்றுமையினும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஒரு கேர்ளுக்கு கவிதான்னு கேர்ள் இருக்கிறாங்க, கவிதா வா, கவிதா போ. அப்படி ஒரு பெயருக்கு அடுத்து ஒரு வேர்ப் இருந்தா அதான் விழித்தொடர். அங்கே ஒட்டு போடக்கூடாது, எழுவாயிலும் போடக்கூடாது, விழியிலையும் போடக்கூடாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா, படின்ற வார்த்தை வரப்ப போகும்படி கூறினார், அது இது எது, அது போயிற்று, இது போயிற்று, ஒற்று போடக்கூடாது. அடுத்து ஒரு பெயரோட ஒடு வருது இல்லையா? ஒடு, அவனோடு சென்றான், ஒடு வருது இல்லையா? ஒடுக்கு அப்புறம் கா சா தப்ப வந்தாலும் ஒற்று போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏவல் வினை. என்னது? ஏவல், படி போ, படி போ அப்படின்னு ஆர்டர் போடுறோம் இல்லையா? இங்கேயே ஒற்று போடக்கூடாது. அடுத்து பாருங்க, பொதுப்பெயர். தாயின்ற ஒரு சொல்லுக்குது இல்ல, தாய், அது பொதுப்பெயர். ஏன்னா எல்லா தாயும் குறிக்குமா இல்லையா? அப்போ தாய் பிளஸ் கண்டால், தாய் கண்டால், இக்கு வந்து வரக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, தாய் கிழவி. ஆக்சுவலாக அங்கே இக்கு போடணும், இங்கே இக்கு வரணும் படத்தில், இக்கு போடலை. ஏன்னா இக்கு படத்தில் நம்ம மீனிங் ஆகிடும், தாயும் கிழவியின் பொருள். ஆக்சுவலாக இக்கு போட்டதான் நம்ம அம்மாவுடைய பாட்டின்னு வருது, தாய் கிழவி. சொல்ல புரிஞ்சுங்களா? போஸ்டர் பார்த்துருக்கீங்களா? அதில் இக்கு வரணும், வந்தாதான் அது வந்து தாயின் கிழவி வரணும். இக்கு போடலாம், தாயும் கிழவியும் வந்துடும் உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? அப்போ அதான் பொதுப்பெயர். அடுத்து இருந்து வருது இல்லையா? இருந்து, மரத்தில் இருந்து பார்த்தான், இருந்து வருது இல்லை, அங்கே ஒற்று போடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணுறாங்க? விஷ் பண்ணுறாங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தான் வரணும், வாழ்த்துக்கள் தான் வரணும், எழுத்துக்கள் கிடையாது, எழுத்துக்கள் தான். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதுவும் வன்தொடரு, இதுவும் வன்தொடர். பாருங்க, கு சூடு வருதா, பக்கத்தில் வல்லினம் வருதா? வர்றப்ப பக்கத்தில் கல் வர்றப்ப இது விகுதி, கல் வரப்ப வாதுமைகள் வாத்துக்கள் தான் வரும், இக்கு வராது, இக்கு வராது. சார் இப்போ இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒற்று வரும், ஒரு 4 இடம் படிங்க.
4 ரூல்ஸ் படிங்க, ஒற்று வராத படிங்க. இது எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்னா, தொகை பார்த்தோமா இல்லையா, தொகை 6 பார்த்தோமா இல்லையா, அங்கே ஓமை தொகையில் வரும், வினைத்தொகையில் வராது. அங்கே பண்பு தொகையில் வரும், சரிங்களா, உண்மை தொகையில் வராது. அதே போல் இருவேறு பண்பு தொகையிலையும் சாரை பிளஸ் பாம்பு வரும். பெயரெச்சத்தில் வராது, ஆனால் ஈறுகிட்ட இதுவே பெயரெச்சத்தில் அங்கே வரும். புரியுதா? வன்தொடரில் வரலும், வன்தொடரில் பெயரை வினைய வரும், மென்தொடரில் குரங்கு பிளஸ் குட்டி பெயராக இருந்தால் வரும், வினையாக இருந்தால் வராது. 8 10 வரும், 1 2 எண்ணு பெயரில் வராது. புரியுதா உங்களுக்கு? அதே போல ஒடு பார்த்தோமா இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி காண்போம் சால சிறந்தது வரும், ஆக ஆக சிறந்த படம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி ஒடு அங்கெல்லாம் வராது. அடுத்து பெயரை வினையச்சத்தில் அகர இகர வரும், உகர வராது. என்ன அகரம்னா வரப்பார்த்தான், வினையச்சம் தானே, சரிங்களா? வரப்பார்த்தான் அகரையிற்று வினையச்சம். தேடி பிடித்தான் இகரையிற்று வினையச்சம். ஆனால் உகரையிற்று வினை வந்து பிளஸ் போனான் வந்து போனான், இதுதான் வரும். திசைப்பெயரில் வரும், திசைப்பெயரில் வரும், கிழக்கு பிளஸ் கடற்கரை கிழக்கு கடற்கரை. அது மாதிரி இப்போ கம்பேர் பண்ணுறப்பன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து என்ன பார்த்தோம், இதில் ஒடு பார்த்தோம், இருந்து பார்த்தோம், படி பார்த்தோம். 2 3 4 5 உறுப்புகள் மறைஞ்சிருந்தா வராது, வினைத்தொகையில் வராது, படி வந்தால் வராது, அது ஞாபகம் வச்சுங்க. சரியா உங்களுக்கு? இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் வரப்பன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்க, இதில் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டியது. இப்போ தான் நம்ம கிளாஸ் என்னவோ 5வது கிளாஸு, ஆனால் இப்போ தான் அழகு 1ல் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஒரு ரூல் பார்த்துருக்குறோம், ஒரு டைட்டில் பார்த்துக்கிறோம். அடுத்து வழிந்த மிகுமிடம் மிகப்படம் பார்த்துக்கிறோம். 3வது தலைப்பு இதை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே படிச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல குறியீடில் வேறுபாடு தெரியும், குறியீடு தெரியலையா உங்களுக்கு, இதை நீங்கள் படிச்சுன்னா போதும். அந்த பிடிஎஃப் மேம் அனுப்புவாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, நடு நடுனா ஊன்றது, நாடு தெரியும். இங்க குறில் நடில் வருது இல்லையா, சி சி தோத்தோ வருது இல்லையா, அதற்கான இந்த விளக்கம் இங்க இதுல இருக்கு பாருங்க. கடைசி கேட்டாங்க பாருங்க, கனகம் கானகம் கேட்டாங்களா, குரூப் 4ல கேட்டாங்களா? கனகம்னு என்னது பொண்ணு, கானகம்னா காடு. புரியுதா? இது மாதிரி சப்போஸ் எதுவும் கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த டேபிள் நீங்க உங்களுக்கு இருக்கு, நாங்கள் மேம் பிடிஎஃப் அனுப்புவாங்க பாருங்க. பரினா குதிரை, பரினா குதிரை படமே வந்துருது, பரியேறும் பெருமாள். பாரினா ஒரு வள்ளல், அது மாதிரி பார்த்துங்க. வலை மேல் நோக்குள்ளா, இது கீழ் நோக்குள்ளா, சரிங்களா? வலினா காற்று, வாலினா பாத்திரம், இந்த பார்த்துங்க, சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதில் பாருங்க, பா பா குறிநடியில் தான், அத பல ஃபார்மேட்ல கேள்வி கேட்பாங்க உங்களை, பல ஃபார்மேட் இருக்குது. இது பாருங்க, உ ஊ இ ஈ, இதுதான் கிடையாது, இது சிம்பிள், இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, கா கா வருது இல்லையா, அதுக்கான பொருள் கேட்பாங்க. கா கா அதுக்கான பொருள். புரியுதாப்பா? இப்படி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லைம்மா, இப்படி கேட்கவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது இந்த குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருவாங்க, அதுக்கான பொருள் இங்க கொடுத்துருவாங்க, இப்படி கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லில் இங்க பாருங்க, மடுவில் மாடு குளித்தது, இப்படி கூட கேட்க வாய்ப்பு உண்டு. பல ஃபார்மேட்ல படிச்சு வச்சுக்கணும், இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்படி படிக்கிறப்ப தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணை, பொருந்தாத இணை. புரியுதா உங்களுக்கு? குறியீடு வேறுபாடுனா புரிஞ்சிச்சு, அதான் குறியீடு வேறுபாடு. அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கனகம் கானகம், அதை கொடுத்துட்டு பொருள் கேட்பாங்க, ஃபில்லிங்லையும் கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, எது பாருங்க, எடு ஏடு, விடு வீடு, மடு மாடு, தடு தாடு, இது சொல்லு கிடையாது, இதுதான் கிடையாது. மடுன்னு தெரியுமா? மடுனா மாடு தெரியும், மாடு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது, நீங்களே படிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன குரல் படிச்சிருப்பீங்க? கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு
மாடல்ல மாடுன்னு செல்வம், அங்க மாடுன்னு செல்வம். புரியுதா உங்களுக்கு? மடுனா வந்து ஏரி தெரியும் உங்களுக்கு, ஏரினா கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்களா? ஏரியில் தண்ணிக்குது இல்லையா? இப்போ டேம் தெரியும், குட்டி டேம் தான் மடு. கொஞ்சமா தண்ணி இருக்கும், தேவைப்படப்பட்டவங்க கொஞ்சம் தெத்தி விட்டு கயனிக்கு பாய்ச்சிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மடு. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு உண்டு. சரி, புரிஞ்சிச்சாப்பா? இப்போ அது நீங்கள் பிடிஎஃப் மேம் அனுப்புவாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க, அது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மெயினாக இதை பாருங்க, நாளா தலைப்பினது மயங்கொலி எழுத்துகள். இது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் கேள்வி உங்களுக்கு கேட்கல, ஆனால் வரும் தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு உண்டு. மயங்கொலினா என்ன? என்ன மயங்கொலினா? வாலி படம் பார்த்தீங்களா? வாலி யார் டைரக்டர்? அண்ணன் தம்பிக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ணன் தம்பிக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொஞ்சம் பேசினா தம்பி பேசும், அண்ணன் பேச மாட்டேன், அதுதான் டிஃப்ரென்ஸு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லையா? அது மாதிரி தான் இங்கே. எழுத்துக்கள் ஒலிப்பதற்கு ஒரே உச்சரிப்பு இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் அக்கரன்ஸ், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருள் வரும். நீங்க சொல்லுவீங்க 3 சுழி 2 சுழி சொல்றீங்களா இல்லையா? அது மாதிரி இப்போ சொல்றோம், அதாவது அவள் தலையில் உள்ள பூ நல்ல மனம் வீசுகிறது. பூன்னு சொல்றதா மனம்னா ஸ்மெல்லு ஞாபகம் வரும். புரியுதா? என் மனசை உடைச்சிட்டாடா, என் மனசை உடைச்சிட்டா, அப்பதான் 2 சுழி தெரியுது. ஒரே உச்சரிப்பு, டிஃப்ரெண்ட் பொருள். அதுதான் இங்க மயங்கொலின்னு. என்னது? உச்சரிப்புகள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வெவ்வேறு பொருள் உண்டு. இதில் நீங்க என்ன ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த நா வருது இல்ல, இந்த நா, இது பேர் டன்னகரம் சொல்லணும். டன்னகரம். இது ரன்னகரம், இது டன்னகரம். புரிஞ்சிச்சாப்பா? நான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இமேஜ் பாருங்களேன், இமேஜ் பாருங்க. நீங்க இமேஜ் கூட பாருங்க, முதல்ல நீங்க பாருங்க. இது நாக்கு தானே, நாக்கு. இந்த மேல இருக்குது இல்லையா, அது பேரு அன்னம். 3 சுழி அன்னம், 2 சுழி போட்டா சோறு, அன்னம். சரிங்களா? இது நுனி, இது நுனி. அதாவது நீங்க எப்படி புரியுதுன்னா உங்களுக்கு, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு மெய்யை சொல்லுவாங்க, தொல்காப்பியர் வகைப்படுத்துவார். கடைனா கடை எண்ணம். கடைனா இப்படி பார்க்கறப்ப கடைசி, இப்படி பார்க்கறப்ப கடைசி. கடை நாக்கு கடை அன்னம். இடை நாக்கு இடை அன்னம். நுனி நாக்கு நுனி அன்னம். இதழ்கள் பொருந்த பிறக்கும். மேல் வாய்ப்பல் கீழ்தொடை பொருந்த பிறக்கும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரிதான் ரொம்ப சிம்பிள். பண்ணா உச்சரிங்களா 3 சுழினா ந, நுனி நாக்கு நடு அன்னம். பாருங்க, டச் பண்ணி பாருங்க, சொல்லி பாருங்க. பணக்காரன் சொல்லி பாருங்க, பணம் சொல்லி பாருங்கப்பா, சொல்லுங்க. பணம், பணம், பணக்காரன், டானாக்காரன். ஒரு படம் வந்ததா? பாட்டு டண்டனக்கா பாட்டு நா வருது இல்லையா? எங்க டச் ஆகுது? நுனி நாக்கு நடு அன்னம். இந்த இந்த நா வருது இல்லையா? அப்போ நாவி பாருங்க, இங்கேயும் அதே தான், ஒரே மாவு, அதே தான். நாவின் நுனி அன்னம் எல்லாம் ஒண்ணுதான். இங்க நடு, இங்க முன், அவ்வளவுதான். பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் அன்னம், அதே நாவின் நுனி மேல்வாய் அன்னம், அவ்வளவுதான். இங்கெல்லாம் ஒண்ணுதான். அப்போ பாருங்க, நுனி நாக்கு சென்டரா வருதா? இங்க என்ன ஆகணும்? கொஞ்சம் முன்னாடி வருதா? நாவின் நுனி பாருங்க. தேன் சொல்லி பாருங்க, தேன். மனம் விட்டுருங்க, தேன். பன்னீர், பன்னீர். நுனி நாக்கு அதேதான், மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதி. இது சென்டரு, இது முன்னாடி, அவ்வளவுதான்ப்பா. புரியுதாமா? அப்ப என்ன? நாவின் நுனி அன்னத்தின் நடு தொட்டா தன்னகரம், நாவின் நுனி அன்னத்தின் முன் தொட்டா அது ரன்னகரம். ஆனா கொஞ்சம் ஃப்ரண்ட் வாங்க, பந்து சொல்லுங்க, லப்பர் பந்து சொல்லுங்க, பந்து. நாவின் நுனி பல்லின் அடி, பல்லுக்குது இல்ல, சொல்லி பாருங்க, பந்து சொல்லி பாருங்க. இப்போ டானாக்காரன் வரப்ப சென்டா தொட்டுச்சு, புரியுதா? தேன், தேன் சொல்றப்ப கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்துச்சு.
இப்ப என்னாச்சு, கடைசியா ஃப்ரண்டே வந்துருச்சு, பல்லோட டச் ஆகுது இல்லையா, பந்து. பந்து அது என்னது, அப்ப நாவின் நுனி இங்க மாறு பாருங்க, மேல்வாய் பல்லின் அடி, பல்லின் அடி பாருங்க, டச் ஆயிடுச்சா. இது சிலபஸ்ல உண்டு பாது. மயங்கொலிகள் எத்தனை, 8. மயங்கொலிகள் என்ன அப்படின்னா உச்சரிப்பு முறையில் ஒன்று போல இருக்கும், ஆனா பொருள் வேறுபாடு உண்டு. அதுதான் இங்க தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், மேல் நோக்குலா, சிறப்பு நகரம், கீழ் நோக்குலா, இடைநகரம், வல்லின ரகரம். ஒண்ணுமே இல்லை. பறவை, பறவை அப்படின்றோம். பறவை இந்த ரா வந்தா கடல்னு அர்த்தம், பெரிய ரா வந்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு. அப்போ இது புரிஞ்சுச்சுங்களா, என்ன, நாவின் நுனி அன்னத்தின் நடு, நாவின் நுனி அன்னத்தின் முன், நாவின் நுனி பல்லின் நுனி, பல்லின் அடி, அடியின் நுனிகள் எல்லாம் ஒண்ணுதான். அது என்னது, தன்னகரம். புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க லா. எது, இப்ப நாங்க அந்த தன்னகரம் பார்த்தோம்ல, புனுசுழி, அதுதான் இங்க. இங்க பாருங்க, நாவின் நுனி, இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது, இரு பக்கங்கள் தடித்து, மேலனத்தின், மேலனத்தின் என்ன வருது, நடு, மேலனத்தி, சாரி இங்க பாருங்க, நாவின் இரு பக்கங்கள் தடித்து, மேல் பற்களின் அடி. இந்த இந்து பாத்தீங்கல்ல, இந்து பந்து என்ன பார்த்தாங்க, நாவின் நுனி பல்லின் அடி பார்த்தோமா இல்லையா, அதேதான் இங்க. அப்போ இந்து இல்லம் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுங்க, அதே நாவின் நுனி தான் பல்லின் அடி பார்த்தோமா இல்லையா, அதே தான் இங்க. தன்னகரம் பார்த்தோம்ல, 3 சுழி பார்த்தோம்ல, அதான் இங்க. இந்த கீழ்நோக்கெல்லாம் வருது இல்லையா, அதே தான் நாவின் நுனி இரு பக்கம் தடித்து, மேலனத்தின் நடு, நடு அங்க பார்த்தோமா இல்லையா, அங்க என்ன பார்த்தோம், நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதி பார்த்தோமா, அதேதான் இங்க. பாருங்க, பல்லி, பல்லி சொல்லி பாருங்க, கில்லி, நாவின் நுனி பல்லினுடைய முன்பகுதி, ஆனா பள்ளம் சென்டர், குள்ளம் சொல்லி பாருங்க, பள்ளம், குள்ளம், நாவின் நுனி அன்னத்தின் நடு, அதான் தன்னகரம் வருது இல்லையா, அங்கதான் இது புரிஞ்சிச்சப்பா. அதே போல இங்க பாருங்க, இது தனி, நாவின் நுனி முதல்ல மேல் நோக்கி, முதல்ல அப்புல போகுது, ழா. எது, இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா மேல் பற்களின் அடி, மேல் பற்களின் அடி, ஆனா இது அன்னத்தின் நடு, அன்னத்தின் நடு. ஆனா இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல நாக்கு இருக்கா, அப்புல தூக்குறீங்களா, ழா, மேல் நோக்கி வளைந்து வருடும். என்ன வருடும்னா, ஐஸ்கிரீம் நம்ம இது பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான், மேல் நோக்கி வளைந்து வருடும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, தன்னகரம் வருது இல்ல, நாவின் நுனி அன்னத்தின் நடு, தன்னகரம் வருது இல்லையா, நாவின் நுனி அன்னத்தின் முன், தன்னகரம் வருது இல்லையா, நாவின் நுனி பல்லின் அடி. அப்போ இங்கதான் இல்லு வருது, இங்கதான் இல்லு வருது. புரிஞ்சிச்சாப்பா, இதை பார்த்துக்க, இந்த இமேஜ் பத்தி புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா கவனிங்க பாருங்க, நாவின் நுனி அன்னத்தின் அடி, அதாவது அடி அப்படின்னாலும் முன் அப்படின்னாலும் நுனி அப்படின்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்து பார்த்தோம்ல, இந்து இல்லு பார்த்தோம்ல, அதே ஃபார்மா தான் இங்க. நாவின் நுனி மேல் அன்னத்தின் அடிப்பகுதி, ஒண்ணுமே இல்லை, நடுநாளம் மையநாளம் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம தன்னகரம் பார்த்தோமா இல்லையா, தன்னகரம் கீழ்நோக்குல பார்த்தோமா இல்லையா, நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதி, அதான் ரா. பாருங்க, நாவின் நுனி அன்னத்தினுடைய அடிப்பகுதி. இந்த இன்னு வந்தது பார்த்தீங்களா, இன்னு தேன், அதான் நாவின் நுனி அன்னத்தின் முன் பார்த்தோமா இல்லையா, அதுதான் இந்த இடையினர் ராக்கு. தன்னகரம் பார்த்தோமா இல்லையா, தன்னகரம் நா, தண்டனக்க நா, லா பள்ளம், அதேதான் பறவை. இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு, சரிங்களா. திரும்ப சொல்ற பாருங்க, நாவின் நுனி அன்னத்தின் நடு,
மூணு சுழினா. நாவின் நுனி அன்னத்தின் முன் ரெண்டு சுழினா. நாவின் நுனி பல்லின் அடி என்னது இந்து. சரிங்களா? இந்து வருது இல்லை, அங்கதான் இல்லும் வரும். நாவின் நுனி பல்லின் அடி தான் மேல் நோக்கு இல்லு. கில்லி பல்லி. அதே பேக் போங்க. நாவின் நுனி அன்னத்தின் நடுதான் பல்லம் குள்ளம். நாக்கு மேல் நோக்கி வளைந்து வருடும் ழா. சரியா? அதேதான் இங்க நாவின் அன்னத்தினுடைய அடிப்பகுதி. அடினாலும் முன்னாள் நுனினாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இப்ப என்னன்னா அது பல்லின் பல்லின் அடி பள்ளி முன்னுனா பல்லோட இங்க இந்து வருது இல்ல, இந்து பந்து. அது அன்னத்தின் முன்னுனா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனோம். புரியுதா? ஆறுகளப்பா. அன்னத்தின் நடுனா சென்டரு, பிரச்சனை இல்லை. அன்னத்தின் முன்னுனா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரணும். பல்லின் முன்னுனா ஃபுல்லாவே ஃப்ரண்ட்ல வந்துடணும். இந்து பல் டச் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் இது மயங்கொலிகள் பத்தி சிலபஸ்ல உங்களுக்கு உண்டு. சரியா? இப்போ இதுல கேள்வி எப்படி சார் வரும்? கரெக்டா விட்டுடுறேன் பாருங்க. அதாவது ஒரு அசிம்ஷன் தான், அதெல்லாம் ஒரு அசிம்ஷன் தான். சிலபஸ் ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. கேள்வி ஸ்கிப் கூட பண்ணுவாங்க. இதுதான் கேட்கணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு யூனிட் தான் கணக்கு. உங்களுக்கு மயங்கொலி கேட்கணும் அவசியம் கிடையாது. எடுக்கிறவங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டோ, இப்போ டஃப்பாக கேட்கணும் மயங்கொலி கேட்பாங்க, சிம்பிளா கேட்க ஸ்கிப் கூட பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கு இங்க பாருங்க. உலை உலை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணணும். மன உளைச்சல் உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணா அப்ரோப்ரியேட் என்ன பண்ணா ஃபில்லிங் பண்ணணும். புரிஞ்சிச்சாப்பா? இப்படியும் வரும் உங்களுக்கு. பாருங்க. கலை 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 வலி வலி வழி. அப்போ சொல்லுக்கான பொருள் தெரியணும் உங்களுக்கு. மேல் நோக்கு போட்டா பெயின், கீழ் நோக்கு போட்டா காற்று. புரியுதா உங்களுக்கு? கலை பாருங்க. மேல் நோக்கு போட்டா ஆர்ட், கீழ் நோக்கு போட்டா களை ரிமூவ் பண்றது, களை எடுக்கிறது. கலைனா கலைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் உண்டு, மீனிங் இருக்கு. கலைனா பார்த்தீங்கன்னா மூங்கில் கூட இருக்குது களை. சரிங்களா? இங்க பாருங்க. இனிக்கும் களை பயிரில். களைனா மூங்கில் ஒரு வார்த்தை, மூங்கில் ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? களை எடுப்பதுனா களை ரிமூவ் பண்றது. சரிங்களா? ஒரு கலை. கணை கணைனா குதிரை கணைக்குது இல்லையா, மரபு சொல்ல. இந்த மூணு சுய பார்த்தீங்கன்னா அம்பு. புரியுதா உங்களுக்கு? குறை இடையினம்னா நாய் குறைகிறது. பெரிய பெரியரானா குறை, மிஸ்டேக், மைனஸ். அது மாதிரி பொறி, இந்த இடையினரானா சோளப்பொறி. சரியா உங்களுக்கு? இந்த பொறினா கருவி. சோளப்பொறி இது பண்றாங்கல்ல, எரிக்கிறாங்கல்ல, கருவி யூஸ் பண்றாங்கல்ல, அந்த இது. அது மாதிரி நீங்க அந்த டேபிள் நீங்க படிங்க. அதே போலதாங்க தலை தழை நீங்க படிச்சுக்குங்க. இதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல டைட்டில் இருக்குதுப்பா, அதுக்கான பேசிக் தெரியணும் உங்களுக்கு. அப்பதானே ஸ்கூல் போல படிக்கிறப்பனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க கேள்வி எப்படி வரும். சிரம். நீங்க அந்த காலத்தை எழுதி வச்சிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதே. புரியுதா உங்களுக்கு? கரம்னானது கை, சிரம்னா தலை. அது மாதிரி. சரிங்களா? இலைக்கு வேறு பெயர் தழை. இதை நீங்க பார்த்துங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறேங்க, இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது அடுத்த லெவல். மயங்கொலிகள் தெரியும் உங்களுக்கு. மயங்கொலிகள் எத்தனை? 8 பிறக்கின்ற முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து அதுக்கு சொல்லுக்கான பொருள். கண்ணன்னா கண்ணன், மன்னன்னா அரசன், மன்னன்னா மனிதன், ஊன்னா இறைச்சி, ஊன்னா உணவு. 2 சொல்லி வந்தா ஒரு பொருள். அந்த மாதிரி டேபிள் வந்து உங்களுக்கு நீங்க இதை பார்த்துங்க. பாருங்க. அரண், அரண்னா சிவனை குறிக்கும். இந்த 3 சொல்லி போட்டீங்கன்னா பாதுகாப்பு. புரியுதாப்பா? இப்போ இது நீங்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணணும். சரிங்களா? கான்னா கானகம், இல்லை காடு, கான்னா பார். சரி, பெரும்பாலும் எல்லா சொற்களுக்கும் விளக்கம் தெரியும். இங்க பாருங்க. கன்னினா குமரி பெண். ஆனா கன்னி அப்படின்னா மாலை. கன்னினா இன்னொரு பொருள் உண்டு. 2 லைன்ஸ் இருக்கும். 2 லைன்ஸ் இருக்கும். செகண்ட் லைன்ல கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அது அடுத்த வார்த்தையோட சேர்த்து படிக்கணும். அதுவும் கண்ணின் தான் பொருள். அதுக்கும் கண்ணின் தான் பொருள். நீங்க படிப்பீங்க, சிற்றிலக்கியம் படிப்பீங்க. தமிழ் விடு தூது, தமிழ் விடு
தூது எத்தனை கன்னிகள் உடையது? 268 கன்னிகளை உடையது. இதெல்லாம் புதுசு கிடையாது கண்ணா, நீங்க இதை வேகமா படிச்சுக்கிறேன். நீங்க கண்ணின்னு சொன்ன 2 சுழி போட்டா பெண்ணு, 3 சுழி போட்டா மாலை. இன்னொரு பொருள் உண்டு, இதுவும் புக்கில் இருக்குது. நீங்க புத்தகங்களை வாசிச்சா இது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. கண்ணி என்ன தெரியுங்களா? 2 லைன்ஸ் இருக்கும். இப்போ திருக்குறள் படிச்சிருப்பீங்க, திருக்குறள் எத்தனை லைன் இருக்குது? 2 லைன்ஸ் தான் இருக்குது. ஆனா இதுவும் 2 லைன்ஸ் தான். திருக்குறள் இருக்கிற 2 லைன்ஸுக்கு பேரு குறள் வெண்பா. குறள் வெண்பா அது 4 சீர் இருக்கும், அடுத்து 3 சீர் இருக்கும், அது வேற. இது என்னன்னா கண்ணினா அது 2 லைன்ஸ் தான் இருக்கும், 2 ஸ்டான்ஸாவா இருக்கும். செகண்ட் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையை அடுத்த வார்த்தையோட சேர்த்து படிக்கணும், அப்பதான் பொருள் தரல, பொருள் தராது. அதுக்கு பேர் தான் கண்ணி. புரியுதா உங்களுக்கு? தமிழ் தூது எத்தனை கன்னிகளை உடையது? 260 கன்னிகளை உடையது. சரிங்களா? அது மாதிரி நீங்க பாத்துங்க. நகரம் இதை இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க பாருங்க, அறம்னா ஒரு கருவி, அறம்னா ஈகை. இந்த மாதிரி ஃபுல்லா படிச்சு பார்த்துங்க. சார் இவ்வளவு படிக்கணுமா சார் அப்படின்னா ஜஸ்ட் படிச்சுக்குங்க. இது வந்து இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல இணை எழுத்துக்கள் நான் நடத்தியாச்சு இதெல்லாம். அதனால தான் ஒரு ப்ளஸ் என்னன்னா பேசிக் கிராமர் எக்ஸ்ட்ரா எடுத்து காரணம் நான் நடத்திட்டேன். எங்க நான் நடத்தினது? அளபடை உயிரெழுத்துல குறில் இருக்கு, நெடில் இருக்கு. எது நெடில்? இதுதான் நெடில். அதுக்கு இனமான குறில் எழுத்து வரும். ஐக்கு வந்து ஈ வரும், அவுக்கு வந்து ஊ வரும். எங்க பயன்படுத்த முடியும்? அளபடையில தான் வரும். உயிரிழப்படை, ஒற்றளபடை. உயிரிழப்படையில இது என்னது? இணை எழுத்துக்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ நெடில் எழுத்து அளபெடுக்கும், நெடில் எழுத்து 2 மாத்திரை கூட பேர் வருதா இல்லையா? குறில் அதுக்கு 1 மாத்திரை, மொத்தம் எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மெல்லினத்துல இணை எழுத்து ஞாபகம் வருதா உங்களுக்கு? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு இணை எழுத்துக்கள் சிலபஸ்ல உண்டு, சிலபஸ்ல இருக்குது எல்லாமே. 6வது தலைப்பு தான் சுட்டு. நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. அதெல்லாம் சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு சொன்னா உங்களுக்கு. சொல்லுக்குள்ளே இருந்தா அகச்சுட்டு, சொல்லுக்கு வெளியில் இருந்தா புறச்சுட்டு. ஆ வந்து சேய்மை சுட்டு, ஈ வந்து அண்மை சுட்டு, சுட்டு திரிபு, ஆ வந்து அந்த. பார்த்தாச்சு இல்லை உங்களுக்கு? அடுத்து வினா. வினா எழுத்து 5. சொல்லுக்கு முதல்ல வந்தா அது மொழி முதல் வினா, சொல்லுக்கு இறுதி வந்தா மொழி இறுதி. ஏன் சொல்லுக்கு முதல் வரும்? வினா எழுத்து எத்தனை? மொத்தம் 5. சரியா உங்களுக்கு? அதே மாதிரி பாருங்க, இது அகவினா. இது என்னது? அகவினா. டெலீட் பண்ணா பொருள் கிடையாது. ஆனா இது வந்து புறவினா. ஏன்னா டெலீட் பண்ணாலுமே வீடுன்னு பொருள் தருது. வருவானோ, நீங்க ஓ டெலீட் பண்ணாலுமே வருவான் என்பது பொருள் தரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, எப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னா, என் வீடு எங்க வரும்? அது படிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அது மாதிரிதான் உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், முதல் யூனிட்ல பார்ட் 1 முடிச்சிருவோம். பார்ட் 1 இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒருமைப்பன்மை மயக்கம் அறிதல் தெரியும் சார். தெரியும், கொஞ்சம் கவனமா படிங்க. எழுவாய், இது எழுவாய். சப்ஜெக்ட் என்னவோ அது பஸ் பர்சனா இருந்தா ப்ரிடிகேட்டோ பஸ் பர்சன் தான் முடியணும். சப்ஜெக்ட் வந்து உயர்நிலையா இருந்தா ப்ரிடிகேட் உயர்நிலையில தான் முடியணும். புரியுதா உங்களுக்கு? நான் போயிட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நாம் ஆரம்பிக்கிறேன். நாம்னா தன்மையில ப்ளூரல், தன்மையில பன்மை. அது தெரியல உங்களுக்கு? மொத்தம் இதை புரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஒண்ணுமே இல்லை. ஒரு கருத்தை யார் சொல்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். டு whom அவங்க தான் செகண்ட் பர்சன். நம்ம 2 பேர் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் தேர்ட் பர்சன். சரியா? இப்போ ஒரு தொடர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன். நாளை சினிமாவுக்கு
செல்வோம் வருமா? நான் நாளை சினிமாவுக்கு இல்லை சென்றோம் வருமா? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்மையில் நான் இருந்ததுன்னா அங்கே ஏன் தான் முடியணும். சிங்குலர் சிங்குலர், சரிங்களா? நாளை இருந்தால் ஃபியூச்சர் வரணும், நேற்று இருந்தால் பாஸ்ட் வரணும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அது போல தான் அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் பார்க்குறேங்க, திணை தெரிஞ்சு வச்சுக்கணும். பறவை பறந்தது, ஏன்னா எழுவாய் ஒன்று, அதனால தூ ஞாபகம் வச்சுங்க. பறவைகள் கல் வரதுனால பறந்தன, பன்மை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களை வந்து ஒருமை பன்மை மயக்கம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். இது கேள்வி கேட்க மாட்டாங்க. இது புக்கு 7th புக்கில் இருக்குது, இப்போது ஒன்றும் பார்க்கல. நான் சொல்ல பொதுவா உடன்பாடு எதிர்மறை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் படம் பார்த்தேன் உடன்பாடு, படம் பார்க்கவில்லை எதிர்மறை. அதுபோல இப்படி சொல்றீங்க, தமிழ் சார் போய் பேசுவார் சொல்றீங்க, தமிழ் சார் போய் பேசுவார் சொல்றீங்க. நான் என்ன பண்ணுவேன், நானா இந்த சந்திரமிகு மாதிரி நான் அல்லேன், நான் கிடையாதுன்ட்டு தான் சொல்லுவேன். அதாவது அதான் எதிர்மறை சொல்லுவாங்க, எதிர்மறை சொற்கள். கவனிங்க, சினிமாவில் இது வருது, சினிமாவுக்காக இலக்கணத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அது பாடல் இட்டாகணும், இந்த பாடல் இட்டாகணும். ஒரு பாட்டு நான் ரெகுலராக பாடுவேன். அதாவது வந்து முதல் லிட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, அல்ல வரக்கூடாது, அன்று தான் வரணும். சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் தான், ஒருமைனா விளையாட்டு ஒருமை தானே, அன்று வரணும். சரிங்களா? மாடுகள் மேய்ந்தன வரணும், மாடு தூதா வரணும். அதே மாதிரி தான். ஆனால் பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அல்ல போகிற ஒரு படத்தில் வருது, நான் மகான் அல்ல, அல்ல வரக்கூடாது. அல்ல யார்த்த வரும், நான் ஹியூமனுக்கு பண்ணைக்கு தான் அல்ல வரணும், நான் ஹியூமனுக்கு பண்ணைக்கு தான் அல்ல வரணும். இப்போ என்னன்னா எதிர்மறை நீ சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன் அவன் திருடன், நான் சொல்றேன் ஒருத்தனை பார்த்து, அவன் சொல்லுவான் நான் திருடன் அல்லேன்னு வரணும். என்ன வரணும்? நெகட்டிவ். கவனிங்க, தன்மை புரிஞ்சிச்சுங்களா? தன்மையில கவனிங்க, நான் திருடன் அப்படின்னா உடன்பாடு. அப்படி எதிர்மறை என்ன? பேச்சு வழக்கில் நான் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, எழுத்து வழக்கில் நான் வந்தா அல்லேன்னு வரணும், நாம் வந்தா அல்லோம் வரணும். இது பேர் தான் எதிர்மறை சொற்கள். புரியுதா உங்களுக்கு? நான் வந்தா ஏன் வரணும், ரொம்ப சிம்பிள். நாம் வந்தா ஓம் வரணும். இது பேசிக் கிராமர் தான். புரியுதா உங்களுக்கு? எந்த இலக்கணத்திலுமே சப்ஜெக்ட் வந்து நான் வந்தா அது ப்ரிடிகேட் ஏன் தான் வரணும். சப்ஜெக்ட் வந்து ஓ நாம் வந்தா ஓம் தான் வரணும். அதே மாதிரி பாருங்க, முன்னிலையில நீ வந்தா அல்லை தான் வரணும். என்ன வரணும்? நீ வந்தா இது என்னது? எதிர்மறை சொற்கள், நெகட்டிவ் பாயிண்ட். இங்க பாருங்க, வந்தது நீ அல்ல நம்ம சொல்றோம், பார்த்தது நான் அல்ல சொல்றோம், நான் படித்த புத்தகம் இது அல்ல சொல்லக்கூடாது. வந்தது நீ அன்று வரணும். என்ன வரணும்? அன்று. பார்த்தது நான் அன்று வரணும். நான் படித்த புத்தகம் இது அன்று வரணும். எழுவாயா இருந்தா ஒண்ணுதான் வரணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் அல்லேன் தன்மை ஒருமை, நாம் அல்லோம் தன்மை பன்மை. நீ வந்தா அல்லை வரணும், நீர் வந்தா என்ன வரணும்? ஈர் தான் வரணும். இதுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்ணா. கவனிங்க, படற்கை தேர்ட் பர்சன், படற்கை தேர்ட் பர்சன். கவனிங்க, அவன் இன்னு வருதா, இன்னுதான் வரணும். இல்லு வருதா, இதுதான் வரணும். இரு வருதா, இதுதான் வரணும். ஏன்னா எதிர்மறை சொற்கள். அவன் திருடன் அல்லன் வரணும். அவள் திருடல் அல்லல் நெகட்டிவ், நான் இல்லைன்னு சொல்ல வரீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் வந்தா அல்லர் வரணும். ஒன்றன்பால் வந்தனா என்ன? அஃது அன்று, அஃது அன்று வரணும். புரியுதா உங்களுக்கு? பலவின் பாலா இருந்தா அவை அல்ல. புரியுதா? சொல்ல இல்லையா? முதல் லிட்டில் ஆடாதது விளையாட்டு அன்று தான் வரணும். புரியுதா?
ஒரு ஹியூமனா இருந்தா எது ஹியூமனா இருந்தா என்ன ஆணா இருந்தா இன்னு வரணும், அவன் திருடன் அல்லன் வரணும். பெண்ணா இருந்தா அவள் திருடல் அல்லல் வரணும். அவர்கள் அவர்கள் நண்பர்கள் என்ன வரணும் அல்ல வரணும். புரியுது சார்? அல்லர். சரியா உங்களுக்கு? திரும்ப பாருங்க என்ன வரணும்? நான் அல்லேன் நாம் அல்லோம், நீ அல்லை நீங்கள் அல்லீர். சரிங்களா? பாருங்க ஆணா இருந்தா இன்னு வரணும், பெண்ணா இருந்தா இல்லு வரணும், சூழலா இருந்தா என்ன வரணும் அவர்கள் நண்பர்கள் அல்லர் வரணும். ஹியூமனா இருந்தா. ஹியூமன் இல்லனா ஒருத்தரா இருந்தா அன்று வரணும். மாடுகள் மாடுகள் அவை அல்ல அல்ல. புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிள். ஹியூமனா இருந்தா ஆணா இருந்தா இன்னு வரணும், பெண்ணா இருந்தா இல்லு வரணும். புரியுங்களா? பலர்பாலா இருந்தா அரு வரணும். அவர்கள் நண்பர்கள் அல்லர். அவர்கள் நண்பர்கள் அப்படின்னா உடன்பாடு. எதிர்மறை என்ன? எனக்கு கிடையாதா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா, அல்லர் வரணும். அது நான் ஹியூமனா இருந்தா ஒன்னு பாம்பு, அது பாம்பு அன்று, அவை பாம்புகள் அல்ல வரணும். சரியா? அடுத்து பாருங்க தொல்காப்பியத்தில் இருந்த ஒரு விஷயம். தொல்காப்பியம் எப்ப எழுதப்பட்டு தெரியுங்களா? கிமுல எழுதப்பட்டது. கிமுல எழுதப்பட்டது. யார் ஆசிரியர்? தொல்காப்பியர். எத்தனை நூற்பா? 1610 நூற்பா. 3 அதிகாரம், எழுத்து சொல் பொருள். அதை சொல்றாரு தொல்காப்பியர். இந்த 3 வார்த்தை இருக்குல்ல, எது வேறு உண்டு இல்லை, இது தன்மைக்கும் பயன்படுத்தலாம், முன்னிலைக்கும் பயன்படுத்தலாம், படக்கைக்கும் பயன்படுத்தலாம். சரிங்களா? நான் வேறு நாம் வேறு, நீ வேறு நீங்கள் வேறு. புரியுதா உங்களுக்கு? அவன் வேறு அவள் வேறு. நான் உண்டு. இந்த 3 வார்த்தை 2000 வருஷமா ரூல் இன்னும் ஃபாலோ பண்றோம். சொல்ல புரியுதா? என்னது வேறு இல்லை உண்டு சொல்லுக்குது இல்லையா? இது நீங்க தன்மைக்கு பயன்படுத்தலாம், முன்னிலைக்கு பயன்படுத்தலாம், படக்கைக்கும் பயன்படுத்தலாம். இது ஹியூமனுக்கும் பயன்படுத்தலாம், நான் ஹியூமனுக்கும் பயன்படுத்தலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்றதுல சொல்றாரு. இங்க பாருங்க, இதை முடியுது முடியுது. தான் தாம் முடிஞ்சிச்சுப்பா. 2 மினிட்ஸ். தான் தாம். இப்போ நம்ம சொல்றோம் தான் ஒருமைக்கு வரணும். தான் ஒருமை, தாம் பன்மை. தான் வருது இல்லையா? தான் தான் ஐ, தான் பிளஸ் ஐ தன்னை அப்படி அதை விட்டுருங்க. தாம் பிளஸ் ஐ அம்மை வந்துடும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தலைவர் ஒருத்தர் தானே. ஆனா ஏன் தமது போறது தெரியுமா? தான் தான் ஒருமை, தமது வந்தா பன்மை. அந்த தலைவர் இல்லையா? இப்ப விஜய் கட்சியை துவங்கினார் சொல்றோம். ஏன்? உயர்வு காரணமா அவர் ஒரு அரசியல் தலைவர். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன வரணும்? அருள் போடுறோமா இல்லையா? மாணவன் பரிசை பெற்றான், ஆசிரியர் பரிசை டு கிவ் வழங்கினார். புரியுதா கண்ணா? புரியுதா? சரிங்களா? பாருங்க, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டார். ஓகே. மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. புரியுதா உங்களுக்கு? ப்ளூரல்னா ப்ளூரல் வருது, சிங்குலர்னா சிங்குலர் வருது. புரிஞ்சிச்சா? இதோட கிளாஸ் இந்த இது முடிஞ்சது. இப்போ இதான் இதை பிடிஎஃப் பார்த்துங்க. கல் போடக்கூடாது, அவை தான் வரணும். அதே மாதிரி சொல்றோம், டேய் எனது காதலி, அது வரக்கூடாது. அது வந்தா பக்கத்துல நான் ஹியூமன் தான் வரணும். எனது புத்தகம் வரலாம், எனது பேருந்து, எனது கார் வரலாம், எனது மனைவி வரக்கூடாது. ஏன்னா அது எதுக்கு வரணும்? அது வந்தா அக்னியில வரணும். சொல்ல புரியுதா? எங்க வருது? எனது புத்தகம் வரலாம், எனது தொலைபேசி வரலாம், ஆனா எனது மகள், எனது மனைவி வரக்கூடாது. ஏன்னா என் மனைவி என் காதலில் வரணும். அது மாதிரி பார்த்துங்க. இது பொது வழி அல்ல, கிடையாது. பொது வழி அன்று. இது பார்த்துங்க. சில அறிஞர் இல்ல, அறிஞர் சிலர். சரிங்களா? அது மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? இது ரொம்ப விஷயம் பாருங்க. ஏன்
அது உரிமையானது வரக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு பாட்டு சொல்லுவேன் நான், ஒரு பழைய பாட்டு இது. இப்போ ஒரு கிளி ஊரங்குது உரிமையில் ஒரு கிளின்னு வருது, 1000 நிலவேவா, அங்கேயா ஓர் வருது தெரியுமா உங்களுக்கு? சொல்லிருப்பேனே, எங்க ஒரு வரணும் எங்க ஓர் வரணும் சிலபஸ்ல உண்டு. நம்ம சிலபஸ்ல தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஒண்ணுமே இல்லை. ஒரு வார்த்தை இருக்குப்பா, அரசன். இது அரசன். ஆ உயிரெழுத்தா மெய்யெழுத்தா? அங்க ஓர் வரணும். உயிரெழுத்து இல்லைன்னா அங்க ஒரு வரணும். புரியுதா? புரியுதா? ஒரு கிளி ஊரங்குது, ஒரு கிளி, ஒரு கிளி. ஏன்னா கீ வந்து மெய்யெழுத்த உயிர்மெய் தானே. அப்போ ஒரு வார்த்தை வந்து உயிரை தொடங்கினா ஓர் வரணும், உயிர்மெய் தொடங்கினா ஒரு வரணும். புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? ஆனா இங்க பாருங்க, அது உரிமையான வருது இல்லையா? வறுமையில உயிரெழுத்து வருது இல்லையா? அங்க என்ன வரணும்? அது வரணும். ரொம்ப புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிள். ஓர் அரசன், ஏன்னா ஆ உயிரெழுத்து, அங்க ஓர் வரணும். ஒரு பெண், புரியுதா கண்ணா? ஓர் இலை ஒரு பைத்தியம். புரியுதா என்ன டிஃபரன்ஸ்? இலை வந்து வவுல்ஸ், ஓர் வரணும். பைத்தியன்றது உயிர்மெய் ஒரு. புரியுதாங்க? அவ்வளவுதான். சரியா? இந்த வகுப்பு முடிஞ்சிச்சு. இந்த பிடிஎஃப் நீங்க பாத்துக்கோங்க. இதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்கப்பா.